Okay, good morning. இன்னைக்குள்ள நம்ம பட்ஜெட் செஷன் முடிச்சிடலாம். பட்ஜெட் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. என்ன பார்க்கணும், முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் என்னென்ன, பட்ஜெட்டுக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏன் பட்ஜெட் படிக்கணும் ஃபர்ஸ்ட்? ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்துடும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ யூ வில் ஹாவ் 3 to 4 கொஸ்டின்ஸ். பேர் மினிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 2 கொஸ்டினுக்கு இவ்வளவு சிரமப்படணுமா அப்படின்னா, மொத்தமா அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 2 to 4 கொஸ்டின்ஸ் அப்படிதான், இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க இன் ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 4 கீ சப்ஜெக்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். யூபிஎஸ்சி உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன்ல ஒரு 4 சப்ஜெக்டை கீ சப்ஜெக்டா வச்சுக்கலாம். பாலிட்டி ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்பவுமே பாலிட்டியில தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ ஆக்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் நீங்க கவர்ன் பண்றதே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் புக். ரூல் புக் நமக்கு பாலிட்டி தான் ஒன்று. ரெண்டாவது எக்கனாமி. ஓகேவா? பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட். இது 4லேருந்து எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 75 to 80 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வரப்போற 100 கொஸ்டின்ல இதுல எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ ரஃபா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20 கொஸ்டின்ஸ் வச்சுக்க முடியுமா இல்லையா? 18 to 20 இந்த ஆவரேஜ்ல நம்ம வச்சுக்கலாம். 18 to 20 அப்படிங்கிறதுல வரும். இதுதான் ஜெனரல் லாஜிக் நம்ம பார்க்கறது. ஓகே, சரி. நம்ம இப்போ 18 to 20 எக்கனாமிக்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல 4 கொஸ்டின் அதுல இருந்து வரும். அப்போ 20%. உங்க எக்கனாமி 20%ல பட்ஜெட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. பட் இந்த வருஷம் வருஷம் பட்ஜெட் வருது. ஓகே, என்ன ஸ்பெஷல், எந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா வரும். சரிங்களா? இது எப்பவுமே நடக்கிறது தான். ஸோ அதனால பட்ஜெட்டை நம்ம லேசா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கும். இதுல மனப்பாடம் பண்ணலாம் ரொம்ப முடியாது. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ டோட்டல் ரெவன்யூ ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு, கேபிட்டல் ரிசிப்ட் எவ்வளோ வந்திருக்கு, டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு, போட்டு 35 லட்சம் கோடி 17 லட்சம் கோடி அப்படின்னு நம்பர்ஸ்ல இருக்கும். நீங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ண கூடாது, அது தேவையில்லை. ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. அதுல நம்ம எதை தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வில் லுக் இன்டு தட். ஓகே, ஸோ பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சரி இப்போ பட்ஜெட்னா என்னன்னு ஜென்ரலா தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படித்தானே இருக்கும். பட்ஜெட்னு ஒரு வார்த்தை இருக்கா கான்ஸ்டியூஷன்ல? கான்ஸ்டியூஷன்ல பட்ஜெட்னு வார்த்தையே இருக்காது. ஓகேங்களா? ஆர்டிகல் 112. ஓகே, ஆர்டிகல் 112ல ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ பட்ஜெட்டுங்கிறது ஒரு எஸ்டிமேஷன், அவ்வளவுதான். எஸ்டிமேஷன் ஆஃப் வாட்? ரெவன்யூ எவ்வளவு இருக்கு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். மேபி இப்போ ப்ரெசென்ட் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி பட்ஜெட்டுங்கிற டேர்ம் அதுல இல்லை. இதை யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது? பிரசிடென்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில் கிவ் த பட்ஜெட் ஸ்பீச்.
ஓகே, பார்லிமெண்ட்ல அவங்க தான் கொடுப்பாங்க. பட் ஹூ இன்ஸ்டிடியூட்ஸ் தட்? பட்ஜெட் வாசிங்க அப்படின்னு சொல்றது யாரு? இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க செலவு அப்படின்னு கணக்கு கேட்கிற பவர் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ த பிரசிடென்ட் ஷால் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி ஃபினான்சியல் இயர் காஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. காஸ் த பட்ஜெட் டு பி லேட் ஆஃப் பிஃபோர் போத் த ஹவுசஸ். அவர் தான் சொல்லுவாரு, இந்த வருஷம் என்ன செலவு பண்றீங்க, இத பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஃப்ளோர்லயும் சப்மிட் பண்ணுங்க, வாசிங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு என்னங்க யார் பட்ஜெட் வாசிக்கிறா? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் யார் வாசிச்சது? நிர்மலா சீதாராமன். அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் 9th டைம். அடுத்த தடவை வாசிச்சாங்கன்னா அது ஒரு ரெக்கார்டு. கண்டினியூஸா ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க இல்லையா, வருஷம் வருஷம். இப்போ யார் அதிகமான பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு அதுலயே ஒரு இதெல்லாம் வரும். ஓகே, சரி, நம்ம அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப தேவையில்லை. பட் இன் ஜென்ரல் இஃப் யூ கன்சிடர் பட்ஜெட், கவர்மெண்ட் பட்ஜெட்டோட காம்போனன்ட்ஸ் என்ன, ஓவராலா காம்போனன்ட்ஸ் என்ன? நான் டைரக்டா உள்ள போல, ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? ஒரு பக்கம் யூல் பி ஹேவிங் ரெசிப்ட்ஸ். ஓகேவா? ரெசிப்ட்ஸ்னா என்ன? வரவு, வரக்கூடிய வரவு ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர், செலவு, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு. அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரவு ஒரு பக்கமும் செலவு ஒரு பக்கமும். இதுதான் 2 மேஜர் காம்பனன்ட். உள்ள வர காசு தான் நம்ம எடுத்து இன்னொரு பக்கம் செலவு பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ரெசிப்ட்ஸையே இன்னும் நான் 2ஆ பிரிக்கலாம். என்னென்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பிரிச்சுக்கலாமா 2ஆ? ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பல்கா வரும், பல்கா போகும். அது இன்னும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் இன்னும் என்ன சொல்றது, ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா அதான் அதோட ரெவென்யூங்கிறது ரெக்கரிங். நீங்க அது அதாவது ரெகுலரா கன்சிஸ்டண்டா வந்துகிட்டே இருக்கும். கேபிட்டலுங்கிறது அப்படி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரெவென்யூவோட இன்னொன்னு 2 பிரான்ச்சா என்னால பிரிக்க முடியும். ரெவென்யூ எப்படி பிரிக்கலாம்? டாக்ஸ், நான் டாக்ஸ். இப்ப டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இதெல்லாம் வரும். இன்கம் டாக்ஸ், கார்பரேஷன் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், ஓகேவா? நம்ம பண்ற எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் போடுற எல்லாமே டாக்ஸ் ரெவென்யூல வந்துடும். இப்போ நம்ம கட்டுற டாக்ஸ் எல்லாம் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கு தான், ஆப்வியஸ்லி. ஸோ இதை டாக்ஸ் ரெவென்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது இல்லாம நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுல எதெல்லாம் சொல்லலாம்? நான் டாக்ஸ், டாக்ஸ் இல்லாம என்னென்ன இருக்கு? ஃபைனு, எல்லாம் ஒன்று தானே. பெனால்டி, ஃபைன். ப்ராஃபிட், கவர்மெண்ட் ஒரு கம்பெனி நடத்துது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கவர்மெண்டோட தான். ஒரு 100 ஹெலிகாப்டர் விற்கிறாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கவர்மெண்ட் ஒரு செலவு பண்ணிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். பட் இப்போ இதை விற்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும்ல. பெல் இருக்கு, சொன்ன மாதிரி ஹெச்ஏஎல் இருக்கு, இது மாதிரி எவ்வளோ பிஎஸ்யூஸ் இருக்கு. கவர்மெண்ட் கம்பெனிஸ் எத்தனை இருக்கு இல்லையா? இப்போ அதுல ப்ராஃபிட்ல கோல் இந்தியா லிமிடெட், இஸ்ரோ, டிஆர்டிஓ, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சில பட்ஜெட் போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செலவு பண்ணி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. பட் அவங்க ஃபங்க்ஷன் பண்றதுனால சேலரி இதெல்லாம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவங்க ஃபங்க்ஷன் பண்றதுனால கிடைக்கக்கூடிய லாபம், ப்ரொடியூஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்னால வரக்கூடிய ரெவென்யூ. எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டான்ஜெட் கோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் கார்பரேஷன் ஒன்று இருக்கும், டான்ஜெட் கோன்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு ப்ராஃபிட் வருமா வராதா? வராது. 75,000 கோடி கடன்ல இருக்காது. ஏன்னா நம்ம சப்சிடைஸ் ரேட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
எல்லாமே ப்ராஃபிட்ல வராது. பட் தேர் ஆர் பிஎஸ்யூஸ் விச் ஆர் ப்ராஃபிட்டபிள். மெஜாரிட்டி இப்போ இஸ்ரோ எடுத்துக்கோங்க. இஸ்ரோ வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்றாங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு தே ஸ்பெண்ட் அரௌண்ட் 200 crores. பட் த ப்ராஃபிட் 1 கிலோ சேட்டலைட் அனுப்பணும்னா 1 கிலோவுக்கு பேலோடுக்கு அவங்க 70 கோடி ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு பிஎஸ்எல்வி இட் கேன் ஈஸிலி கேரி 1000 kilograms பேலோட். 1 கிலோவுக்கு 70 கோடினா 1000 கிலோவுக்கு என்னன்னு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸிலி தே கெட் மோர் ப்ராஃபிட் இல்லையா? அப்ப அந்த காசெல்லாம் எங்க வரும்? அதெல்லாம் எது கீழே சேர்க்கணும்? டாக்ஸ் கிடையாது. அதெல்லாம் இது எல்லாமே கவர்மெண்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு தான் போகுது. பட் அது எதுல போகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் இருக்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்லயே இன்னொன்று இருக்கிறது என்ன? கேபிட்டல். நீங்க சொன்ன மாதிரி அது பல்கா வரும். ஓகேவா? பல்கானா எப்படி? எப்படி எப்படிலாம் கொண்டு வர முடியும்? கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பெரிய முதலீடு. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டார் கம்பெனியை நீங்க விற்கலாம். எல்ஐசியை வித்துருவோம், பிரைவேடைஸ் பண்ணிடுறோம்னு வித்துட்டாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குமா? அதுக்கு முன்னாடி இது அரசாங்கத்தோட சொத்து. இப்ப கொடுத்தாச்சுன்னா ஒரு பெரிய அமௌண்ட். ஆனா அது ரெகுலரா வராது. ஒரு தடவை வித்தா வித்ததுதான். வருஷம் வருஷம் வித்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்றது. கடன் வாங்கலாம், அதுவும் இங்க ரெசிப்ட்ஸ் தான் வரும். வேர்ல்டு பேங்க்ல ஒரு 2000 கோடி நம்ம கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோம். அது லயபிலிட்டி அடுத்த வருஷத்துக்கு. ஆனா இப்போ நம்மளோட வரவுல தானே இருக்கும். அதுக்கு கடன் வட்டி கட்டணும், அதெல்லாம் அப்புறம். பட் இந்த வருஷம் இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு 2000 கோடி நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா அது எதுல வரும்? அதையும் சேர்த்து தான் நம்ம செலவு பண்ண போறோம். அப்ப வாங்கின காசு எங்க வந்து சேரும்? கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ளதான் வந்து சேரும். ஸோ அப்ப அதையும் நம்ம ரெசிப்ட்ஸ்ல தான் சேர்ப்போம். ஸோ இப்படி ஒரு பக்கம் ஃபுல்லா எதை சேர்த்து வச்சிருக்கோம்? நம்ம ரெசிப்ட்ஸ் வரவையே தனித்தனியா பிரிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் வி ஹாவ் எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. செலவையும் இங்க எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி எப்படி பிரிக்கலாம்? ரெவென்யூ, கேபிட்டல். ஓகேவா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம்? சிம்பிளா those are expenditure which neither create asset. ஓகேங்களா? அதுல இருந்து உங்களுக்கு எந்த அசெட்டும் கிரியேட் ஆகாது and nor reduces the liability. நமக்கு சில லைபிலிட்டி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுத்துட்டா நம்ம லைபிலிட்டி ஓவர்னு அர்த்தம். ஆனா இது அப்படியும் நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம போன வாட்டி சேர்த்தோம் 2000 கோடி வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு 2 கோடி வட்டி கட்டணும்னு வச்சுக்குவோம். மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் நீங்க வட்டி கட்டணும். இப்ப இந்த 2 கோடி வட்டி கட்டுறதுனால உங்களுக்கு ஒரிஜினலா அது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நீங்க கேபிட்டல பே பண்ணாதானே இன்ட்ரெஸ்ட் குறையும், மொத்தமா வாங்கின பைசா, இல்லையா? அந்த 2000 கோடியில நீங்க ஏதாவது அமௌண்ட் கட்டாம மாசம் இல்ல வருஷம் 2 கோடி கட்டுறீங்கன்னா அது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான், இல்லையா? உங்களோட மொத்த கடன் குறையவே குறையாது. அதுதான் சொன்னேன், இது அசட்டையும் கிரியேட் பண்ணாது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்க பண்றது இட் வில் நெய்தர் ரெடியூஸ் யுவர் லயபிலிட்டி அண்ட் நாட் கிரியேட் எனி அசெட். பிரோஜனமா எதையும் அது கிரியேட் பண்ணாது. இதுல எதெல்லாம் வரும் அதான் ஒண்ணு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், நம்ம வாங்கின கடனுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் அது கம்மி தான். மேஜர் போர்ஷன் எங்க இருக்கும்? சேலரி. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்குற சேலரி இருக்கு பார்த்தீங்களா, மாசம் மாசம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். ஒரு தடவை கொடுத்துட்டா இன்னமே கொடுக்க தேவையில்லைன்னு கிடையாது. இட் வில் ஆல்வேஸ் ஹேப்பன் அண்ட் இட் வில் நாட் ரெடியூஸ் யுவர் லயபிலிட்டி ஆல்சோ. ஓகேங்களா? அந்த கேட்டகரியில வருது. நம்ம எஜுகேஷனல் சர்வீசஸ், ஹெல்த் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ், டிஃபென்ஸுக்கும் வருஷம் வருஷம் செலவு பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன், ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள அத்தனையும் நம்ம இதுல கேப்சர் பண்ணி வச்சிருப்போம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொரு பக்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் ஒரு கண்ட்ரியோட அசெட்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் அப்படின்னா முதல் ஏதாவது ஒரு முக்கியமான அசெட் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம பண்ற செலவு எல்லாத்தையுமே வி குரூப் தட் இன்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதனால இந்த செலவுனால ஒரு அசெட் கிரியேட் ஆகணும்.
4000 கோடி செலவு பண்ணி புதுசா ஒரு என்ஹெச் போடுறோம், இல்ல இப்ப புதுசா பூந்தமல்லிக்கு மெட்ரோ ட்ரெயின் விடுறாங்க. இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. தட் இஸ் அசெட் ஓன்டு பை கவர்மெண்ட். ஓகேவா? இனிஷியல் ஸ்பெண்டிங் எஸ் இட் இஸ் ஹை. ஒரு 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா, பட் ரெகுலரா தட் வில் ஈல்ட் சம் ரெவென்யூ இல்லையா? டெய்லி பேசிஸ்ல இப்ப மெட்ரோ ட்ரெயின் இருக்குன்னா அட் இட்ஸ் பீக் டிராபிக். இப்ப நிறைய பேர் மாறுறாங்கல்ல மெட்ரோக்கு. அப்பா வேணாம், இப்ப எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இல்லைங்கிறதுனால மெட்ரோ பெருசா போகல. இமேஜின் த என்டையர் சென்னை இஸ் ப்ராப்பர்லி கனெக்டட் வித் மெட்ரோ. ரோட்ல டிராபிக்கை நம்ம பாக்குறோம், பீக் அவர் டிராபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லையா? அது இட் ஈஸிலி மேக்ஸ் யுவர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா ஆக்கி விட்டுறது இல்லையா? அப்போ அதுக்கு மாறினாங்கன்னா ரெவன்யூ எவ்வளவு வரும்? இப்பயே நல்ல வருது, பட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த அளவுக்கு இருக்காருன்னு தெரியல. ஓகே, இப்ப டெல்லி மெட்ரோலாம் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளோட டெல்லி டிராபிக்லாம் நீங்க இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ அங்க மெட்ரோ இஸ் அ வேயபிள் சொல்யூஷன். எல்லாரும் குவிக்கா அவங்க இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மெட்ரோ இஸ் ஆக்டிங் அஸ் ஒரு என்ன சொல்றது லைஃப் லைன். மெட்ரோலன்னா அங்க வாழ்றதே கஷ்டம். இட்ஸ் ஹைலி ப்ராஃபிட்டபிள். ஏன்னா நிறைய பேர் கம்யூட் பண்றாங்க. இப்போ இங்க கிராஜுவலா சென்னை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெகுலரா உங்களுக்கு ஏதோ ஒரு ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்றது அந்த மாதிரி ஒரு அசெட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க பண்ற எல்லா செலவையும் எதுல சேர்க்கலாம்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுல எது வேணா சேர்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இது கீழே இது மட்டும் தான் வருமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம கடன் வாங்கினா அதை ஒரு கேட்டகரியா வைக்கிறோம். இப்போ நம்ம கடன் கொடுக்கறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இப்போ நான் சொன்ன அந்த கேட்டகரியை அதுவும் ஃபுல்ஃபில் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 1000 கோடி கடன் கொடுக்குறோம். கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவங்க மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்க? அப்ப அந்த பேங்க் மாதிரி தானே இது. நம்ம வி ஆக்ட் லைக் அ பேங்க். அது நம்மளோட அசெட் அண்ட் தட் ஈல்ஸ் ரெகுலர் ரெவன்யூ. ஒரு டென்யூர் போட்டிருப்போம் 15 வருஷம். இந்த 15 வருஷம் அடுத்த 15 வருஷத்துக்கு அது ரெகுலரா என்ன பண்ணும்? கொடுத்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம அது மாதிரி கொடுக்குறது, கிஃப்டா கொடுக்கறது வேற. இதை வச்சுக்கோ, சும்மா கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை கிராண்டா கொடுக்கறதுங்கிறது அது லாஸ் தான், ரெவன்யூல தான் வரும். அது இந்த பக்கம் போயிடும் மொத்தமா எக்ஸ்பெண்டிச்சர்ல இந்த பக்கம். ஆனா கேபிட்டல்னு வரணும்னா நீங்க கடனா கொடுக்கறத இதுல சேர்த்துக்கலாம், அதுல கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூன்னா இதெல்லாம் இந்த கேட்டகரியில பிரிக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த பட்ஜெட்டோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பில்டிங்க்கு பேர் மாத்தினாங்க தெரியுமா? கர்த்தவ்ய பவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அங்கேருந்து வர ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஓகேவா? கர்த்தவ்யம்னா என்ன அர்த்தம் தெரியலையே. நம்ம மொழியில பேர் வச்சாதான் நமக்கு தெரியும். அப்படிலாம் ஒரு டியூட்டி, ஆப்ளிகேஷன். ஓகேவா? அப்ப அதாவது அந்த இடம் வந்து வேலை பார்க்கறதுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் டு பெர்ஃபார்ம் சம் டியூட்டி டு த பீப்புள். ஒரு ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற இங்க அது இண்டிகேட் பண்ற டேர்ம். இட் இஸ் அ டியூட்டி ஆர் இட் இஸ் ஆப்ளிகேஷன். அது மாதிரி யாருக்கான ஆப்ளிகேஷன்? அங்க இருக்கிறவங்க தே ஆர் ஆப்ளிஸ்ட் ஆர் தே ஆர் டு ஒர்க் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்ல அது வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். அங்கேருந்து வர ஃபர்ஸ்ட் பட்ஜெட். 3 முக்கியமான பில்லர்ஸ் வச்சிருக்காங்க பட்ஜெட்ல. இது வந்து நானா ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. எப்போ நம்ம முழு பட்ஜெட் டாக்குமெண்ட்டையும் படிக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லயே பட்ஜெட் ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீ ஃபியூச்சர்ஸ்னு அவங்களே ஒரு குட்டி டாக்குமெண்ட் அவங்களே போட்டாங்க. அஃபீஷியல் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டே வில் லுக் இன்டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு மென்ஷன் அபவுட் திஸ் பட்ஜெட் என்ன அப்படின்னா, பட்ஜெட்டுக்குள்ள கிடையாது. என்ன விஷயம்னா, இந்த வாட்டி ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? எவ்ரி 5 years ஒன்ஸ் யூல் ஹேவ் அ ஃபினான்ஸ் கமிஷன். கரெக்டா? இந்த வாட்டி வந்து இருக்குது என்னது? 16th ஃபினான்ஸ் கமிஷன். எப்பவுமே ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டை பப்ளிக்கா வைக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி தட் இஸ் மேட் பப்ளிக்.
இதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல 2 விஷயம் இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்காக போடுறோம்? ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன்? ஆடிட்டிங்கா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். டாக்ஸ் மொத்தமும் கலெக்ட் ஆகி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. நீங்க ஸ்டேட்டு தனியா கலெக்ட் பண்ணிலாம் வச்சுக்க முடியாது. ஒட்டு மொத்தமா நீங்க கலெக்ட் பண்ற எல்லா டாக்ஸ், அது ஸ்டேட் டாக்ஸா இருக்கட்டும் சென்ட்ரல் டாக்ஸா இருக்கட்டும், யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் டெவல்யூஷன் பிரிச்சு கொடுப்பாங்க. இவ்வளவு வந்திருக்கு, வந்த காசை யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலா, என்ன பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்கணும்னு டிசைட் பண்றதுக்குன்னு போடுற அந்த கமிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, எந்த பேசிஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அதுல 2 விஷயம் இருக்கு. இந்த ஃபண்ட் டெவல்யூஷன்ல அதான் பிரிச்சு கொடுக்கறது ஸ்டேட்ல. வெர்டிக்கல் டெவல்யூஷன் ஒன்று இருக்கு, இன்னொன்னு ஹரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்னு 2 பார்ட்டா சொல்லுவோம் அது. ஓகேங்களா? ஸோ வாட் யூ மீன் பை வெர்டிக்கல் டெவல்யூஷன்? ஹயரார்கியில வச்சிருக்கோம்ல, எஸ், சென்டருக்கு கீழே ஸ்டேட்டு, அதுக்கு கீழே லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? அப்ப சென்டர் ஸ்டேட்டுக்கு கொடுக்கும், ஸ்டேட்டு லோக்கல் பாடிஸ், அப்புறம் இந்த பஞ்சாயத்து, அதாவது எப்படி சொல்றது, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ், இது 2த்துக்கும் ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வர பட்ஜெட்ல எவ்வளவோ நம்ம ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. இப்ப இதை ரொம்ப என்ன சொல்றது, கன்சைஸ்டா சொல்லணும்னா, ஒரு 100 ரூபாய் வருது. ஓகேங்களா? 2 ஸ்டேட்டு தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40 ரூபா 2 ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டு 20 ரூபாயை சென்டர் வச்சுக்குது அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ மொத்தம் 100 ரூபாயில 80 ரூபா 2 ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வச்சிருக்கு? 20 ரூபா. இப்போ அதுக்கு கீழே லோக்கல் பாடி இருக்குன்னா அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு உள்ள வரும். இந்த 40 ரூபாயில நான் லோக்கல் பாடிக்கு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணுவா? ஸ்டேட். சரி, நான் ஒரு 15 ரூபா தந்துடுறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பாடிக்கு யார் கொடுக்கப்பா? அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப இவங்க கையில மீதி 25 ரூபாய் இருக்கும். அப்ப சென்டர்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கு, ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்ல ஒரு 25 ரூபாய் இருக்கு, லோக்கல் பாடிட்ட 15 ரூபாய் இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டோம்னா இதுதான் அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட். அவங்க அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பெண்டிச்சரை அவங்கள்ட்ட என்ன பைசா இருக்கோ அதை வச்சுதான் செலவு பண்ணுவாங்க. அதாவது இது இட் கிவ்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த காசு உன்னோடது, இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை நீ செஞ்சுக்கன்னு சொல்றது தான் இந்த டெவல்யூஷன் பண்றது. அப்படி இல்லாம ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம்னா, இது இல்லாட்டி எல்லாத்தையும் யாரோ டிக்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் we have 28 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸுக்கான நீடும் வேற வேற மாதிரி இருக்கும். காஷ்மீர்ல இருக்கிறது கேரளால இருக்காது, அங்க இருக்கிற டெரைன் இங்க கிடையாது, அங்க இருக்கிற செக்யூரிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் இங்க கிடையாது, அங்க இருக்கிற வெதர் கண்டிஷன் இங்க கிடையாது. ஓகேவா? அப்ப லைவ்லிஹுட், அப்ப எங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களே செஞ்சா பெட்டரா இருக்கும் தான் ஸ்டேட்டுக்கு பாதியை வெட்டுறது. ஓவராலா சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விஷயம் செய்யும். இப்ப சென்டர் ஒரு 20 ரூபா வச்சிருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணும்? சென்டருங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே, அது ஓவரால் இந்தியாவுக்கு காமனா என்னென்ன தேவையோ அதை வச்சு அவங்க செய்வாங்க. ஸ்பெசிபிக்கா ரீஜனல் நீட்ஸை மீட் பண்றதுக்கு ஸ்டேட். இப்ப ஸ்டேட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தானே லோக்கல் பாடிஸ்க்கும். மொத்த தமிழ்நாடுக்கும் என்ன வேணுங்கிறத சென்னையில உட்காந்துட்டு செய்யறதுக்கு பதிலா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு வில்லேஜுக்கு என்ன வேணுங்கிறத யாருக்கு நல்லா தெரியும்? அந்த வில்லேஜுக்கு. எல்லா இடத்துக்கும் சிஎம் நேரா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அந்த வில்லேஜ், அந்த பர்டிகுலர் பஞ்சாயத்து, அந்த அர்பன் லோக்கல் பாடி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, முனிசிபாலிட்டி, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த ஃபண்டை அவங்க கையில கொடுத்துட்டா, ஓகே உனக்கு ரோடு போடணுமா, குளம் வெட்டணுமா, ஏரியை தூர் வாரணுமா, என்ன பண்ணுமோ அதுக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் இதை வெர்டிக்கல் டெவல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? இன்னொன்னு ஹரிசான்டல் டெவல்யூஷன். வெர்டிக்கல் டெவல்யூஷன்ல வந்து இப்ப நான் சொன்னேன், சென்டருக்கு கீழே ஸ்டேட்டு, ஸ்டேட்டுக்கு அப்புறம் இப்போ சில ஃபண்ட்ஸ் இதே ஹையரார்கில வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கு இப்ப டைரக்டா சென்டரே என்ன பண்ணும்? ஃபண்ட் கிராண்ட் பண்ணும். இப்ப எம்சி நரேகா
மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுக்கு வர பைசா ஸ்டேட்டுக்கு வந்து பஞ்சாயத்துக்கோ அல்லது அர்பன் முனிசிபாலிட்டிக்கோ போகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா யாருக்கு அனுப்புறா? ஸ்டேட்டை பைபாஸ் பண்ணிட்டு அது டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, பணத்தை டைரக்டா லோக்கல் பாடிக்கே அனுப்புறாங்க. ஓகேவா? பட் அட் எனி கேஸ் இது ஒரு ஹையரார்கி, மேல இருக்கிற இடத்துல இருந்து கீழே ஃபண்டை டிவால்வ் பண்ணி கொடுக்கிறது. இதை வி கால் இட் அஸ் வெர்டிகல் டெவல்யூஷன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கிறது ஹரிசான்டல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கொஞ்சம் முக்கியமான வேர்ட். ஹரிசான்டல் டெவல்யூஷன்னா இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மொத்தமா 10 லட்சம் கோடி வந்திருக்கு, டிவைடட் பை 28 அப்படின்னு போட்டு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்னு ஈக்குவலா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேட்டோட சைஸும் ஒண்ணு கிடையாது. ஏரியா மாறும், பாப்புலேஷன் மாறும், லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் மாறும் இல்லையா, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் மாறும். இப்படி எல்லா பாராமீட்டர்ஸும் மாறி மாறி இருக்கும்போது, புரியுதுங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் கொடுத்தா எப்படி பத்தும்? தமிழ்நாடுக்கும் சிக்கிமுக்கும் ஒரே அமௌண்ட் கொடுக்க முடியுமா? சிக்கிம் சைஸ் என்ன? சென்னை சைஸ் கூட இருக்காது சிக்கிம். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மொத்தமா ஒன்னா கொடுத்தா ஒன்னா செட் ஆகாது. ஸோ அதனால இப்ப யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற ஃபார்முலா அது ஆர்பிட்ரியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்டுக்கு மத்தியில இப்ப மொத்தமா ஸ்டேட் மட்டும்தான் இருக்கு. ஸ்டேட்டுக்குள்ள ஹரிசான்டலா எப்படி பிரிச்சுக்கிறாங்க, அதனால அது என்னன்னு சொல்றோம்? ஹரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு குட்டி சேஞ்ச் இந்த வாட்டி வந்திருக்கு. இதுதான் நம்மளோட ஹரிசான்டல் டெவல்யூஷனுக்கான ஃபார்முலா. எதுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, எதை பேஸ் பண்ணி மொத்தமா 100% ஃபண்டுக்கு எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. ஆப்வியஸ்லி பாப்புலேஷன் 2011 இன்னும் சென்சஸ் நடக்கல. இப்ப இந்த வருஷம் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. 2011 சென்சஸ்ல என்ன பாப்புலேஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இப்ப அதிக பாப்புலேஷன்னா அதிக ஃபண்டு உண்மைதான். ஆனா அதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ? மொத்த ஃபண்டுல 17% ஃபண்டை தான் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது 100 கோடி இருக்குன்னா அதுல 17 கோடியே எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிக்கிறதுக்கு பாப்புலேஷனை ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிறாங்க. மீதி ஃபண்டுக்கு அது பொருந்தாது. ஸோ அதனால அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 17.5. அடுத்தது டீமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ். இது என்னது? நமக்கு இந்த பர்த் கண்ட்ரோலுக்குன்னு சில பாலிசி வச்சிருந்தோம். அஃபீஷியலா எதுவும் கொள்கை பாலிசிலாம் இது வச்சு நம்ம ஒன்றும் பண்ணல. பட் வி ஹேட் அ பாலிசி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் இதெல்லாம் அங்கங்க தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரம். இப்பெல்லாம் அந்த ஆடு ஒண்ணு கூட பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒட்டிருக்காங்களா? அப்படி இருக்கவே இருக்காது. பிகாஸ் கண்டமணிக்கு பாப்புலேஷனை குறைச்சிருச்சு தமிழ்நாடு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் த ஹீட் ஆஃப் தட். என்ன பிரச்சனை வர போகுதுன்னா சென்டர்லேருந்து நமக்கு ஃபண்டும் வராது, எம்எல்ஏ எம்பி எல்லாம் குறையிறாங்க. இன்கேஸ் புது பாப்புலேஷன் எடுத்து அதுல மாத்தினா இதுல நமக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இப்ப எல்லாருக்குமே 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்திருக்கும் பாப்புலேஷன். ஒரு கப்புள் வில் பி ரீப்ளேஸ்டு பை அனதர் கப்புள். ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஆவரேஜா இப்போ ஒருத்தருக்கு எத்தனை குழந்தை இருக்கணும்? 2.1ன்னு சொல்லுவோம் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோங்கிறத. நமக்கு அது 1.4 போயிடுச்சு. விச் மீன்ஸ் எல்லாருமே இப்போ ஒரு குழந்தை தான். 2வது குழந்தைனா எல்லாம் தெரிச்சு வர்றாங்க. அப்பா இது ஒண்ணு வச்சு மேய்க்கிறதே. ஒரு பக்கம் எல்லாருக்குமே இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் தே வாண்ட் டு கிவ் மோர் அட்டென்ஷன் டு தட் ஒன் சைல்டு. என்னால நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா என் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில நிறைய அட்டகாசம் பண்ணுவாங்க. குழந்தையே இது வரைக்கும் யாரும் பார்க்காத ரேஞ்சுக்கு அது ஒரு பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம எம்பிஸ்லாம் எப்படி அலாட் பண்றோம்? பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் தானே. 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படித்தானே அந்த கணக்கு போட்டு நம்ம அந்த இதெல்லாம் பிரிக்கிறோம். யூபிலாம் வெல்த் கட்டுது, நம்ம சேர ஒண்ணுமே இல்லை, 39 பேர் தான் இங்கே. அது பிரச்சனையாகுது. இப்ப அடுத்த பாப்புலேஷன் போட்டா நம்ம இது வந்து 11 சென்சஸ்க்கே எப்படி
நம்ம சொல்ற ரேஷியோ. இப்போ புதுசு ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு தெரியும் 1.4ங்கிறது 1.1க்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. அப்படி குறைஞ்சிருந்துச்சுன்னா ஓவராலா ரஃபா இதுதான் பாப்புலேஷன் வச்சு இப்போ பிரசன்ட் பாப்புலேஷன் ட்ரெண்டை வச்சு ஒரு என்ஜிஓ வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிற 39 MP will become 31. we will lose 8 பேர் குறைஞ்சிரும். அதே சமயம் யூபிக்கு 72 என்னமோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 70s இருக்காங்க, சம்திங் 70s to 80s இருக்கு. that will become 108. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாப்புலேஷன் நிறைய வச்சிருக்கிற ஸ்டேட்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியா போயிடும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அப்படியானா என்ன ஆகும்? பெடரலிசம் இருக்காது. எஸ், ஆப்வியஸ்லி பெடரலிசம் இருக்கும், புக்கில் மட்டும் இருக்கும். நீங்க பாலிட்டி புக்கில் மட்டும் தான் படிப்பீங்க. இப்ப ஆல்ரெடி தமிழ்நாடு காட்டு கத்துனாலும் எதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்? 40 எம்பிலாம் ஒரு நம்பரா வச்சுக்கோ, எனக்கு தேவையே இல்லை. தமிழ்நாட்டோட சப்போர்ட்டே இல்லாம சென்ட்ரல்ல ஆட்சியை பிடிக்க முடியுமா? 545ல யூ நீட் 270. 270க்கு இது தேவையே இல்லை இல்லையா? இப்ப அதுல அந்த பக்கம் இன்னும் கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் போதும். யூ கெட் த நம்பர்ஸ். பேரு தான் கணக்கு 28 ஸ்டேட்டு, 8 ஸ்டேட்டு போதும். they can comfortably get back into power. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, அதர் ஸ்டேட்ஸோட வாய்ஸே இருக்க மாட்டேங்குது. இப்ப திரும்பி இந்த இது மாத்தணும் அப்படின்னப்பே பார்லிமெண்ட்ல நாங்க நம்பர்ஸை மாத்த போறோம். புது பார்லிமெண்ட் கட்டிட்டோமா, 700 பேரா மாத்த போறோம், 545 700 மாத்துறோம்ன்றது கதறது யாருன்னா தமிழ்நாடு, கேரளா, சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் எல்லாம். ஏன்னா எல்லா சீட்டும் போயிடும். சதர்ன் ஸ்டேட் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா 8%ல இருந்து 16% சீட்டு குறையுது. ஆல்ரெடி நம்ம எம்பி எல்லாம் அங்க ஒன்றும் பண்றது இல்லை சென்ஸ் அவங்க என்ன பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்களோட சப்போர்ட் தேவையில்லை கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் குறைஞ்சா என்ன ஆகும்? அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி போயிடும். ஓகேங்களா? அந்த இஷ்யூ இருக்கும். ஸோ இப்போ அதனாலதான் இந்த ஹரிசான்டல் டெவல்யூஷன் பிளேஸ் அ கீ ரோல். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. இப்ப இங்க இது என்னன்னா, டீமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸுக்கு 10% வெயிட்டேஜ் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 10% நமக்கு நான் சொன்னேன் பாருங்க, இந்த பாப்புலேஷன் குறைக்கணும். ஒரு காலத்துல இந்தியாவோட பாப்புலேஷன் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதை குறைக்கிறதுக்கு பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு டார்கெட் கொடுத்தாங்க. அதை யாரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க? அதுக்கு வெயிட்டேஜ் 10%. புரியுதுங்களா? அப்ப இதுல கம்மி பாப்புலேஷன் இருந்தா நிறைய அலாட் ஆகும் பட்ஜெட். சொல்லுங்க. ஆமா, அது வேற வழி கிடையாது. நம்பர்ஸ் இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். அதனால 100 பேர் இருக்கிறவங்களையும் 10 பேர் இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஃபண்டு கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுது, அதை எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக இதுல ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம், வெயிட்டேஜ். ஓகேவா? நீங்க சொல்றது இன்னும் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னா, இப்போ ஒருவேளை இதுக்கு 17% கொடுத்துருந்து அதுக்கு 10 இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? இது அதான் கண்ட்ரோல் நம்ம கையில கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட். நம்ம பீப்புளை பனிஷ் பண்ண முடியாது. யூ ஹாவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் தேர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் எனி ஸ்கீம், அதுக்கான பைசா தேவை. அதுக்கான வெயிட்டேஜ் வேற வழியில கொடுத்துதான் ஆகும். So that's why this is 17.5. Demographic performance 10. Area, size of the state matters. பெரிய ஏரியானா நீங்க சின்னதா ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டணும் அப்படின்னாலும் அந்த ஏரியாவை பொறுத்து தானே மாறுது பட்ஜெட். ஏரியாவுக்கு ஒன்று. ஃபாரஸ்ட் அடுத்த பேராமீட்டர், ஃபாரஸ்ட். ஸ்டேட் which has more forest gets more weightage. ஃபாரஸ்ட் ஏரியா நிறைய இருந்துச்சுன்னா weightage. The thing is, காலங்காலமா நிறைய ஃபாரஸ்ட் இருக்குங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா எது காலி ஆகுது? ஃபாரஸ்ட். அப்ப அந்த ஏரியா குறையாம யாரு கன்சர்வ் பண்ணிருக்காங்க? இப்போ டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல நீங்க ஃபாரஸ்ட்டை என்கரேஜ் பண்றீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் டிஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட் அப்படின்னா
எஸ் ஆப்வியஸ்லி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். வாட் அபவுட் த என்விரான்மெண்ட்? ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டேட்டு வேண்டாம் எனக்கு என்விரான்மெண்ட்டும் முக்கியம்னு அந்த டெவலப்மெண்ட் பாராமீட்டரை என்ன பண்றாங்க, விட்டு கொடுக்குறாங்க. ஆர்எல்ஸ் வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, ஃபாரஸ்ட் நான் கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ். புரியுதுங்களா? அதுக்கான வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கு? 10%. அண்ட் உள்ளதுலேயே அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்குது யாருக்கு? பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ். இதோட அல்டிமேட் பர்பஸ் இஸ் டு என்ஷூர் ஈக்விட்டி. நம்ம வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம் இல்லையா? அதை கொண்டு வரணும்னா எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா வளரும். சரி, இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஜிஎஸ்டிபினா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாதிரி இது எதுக்கு? ஸ்டேட்டுக்கு இல்லையா? ஸ்டேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டையும் நம்ம ரேங்க் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்டேட் கடைசி இருக்கும். 28 ரேங்க் பண்ணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து செகண்ட் தேர்டு இப்படின்னு இருக்கும் இல்லையா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்டுக்கும் செகண்ட் இருக்கிற ஸ்டேட்டுக்கும் உள்ள கேப் என்ன ஜிடிபியில? அப்ப அவ்வளவு கீழே இருக்கு. இப்ப இந்த கேப் எவ்வளவோ அதை பொறுத்து ஃபண்ட். லெஸர் த கேப், லெஸர் வில் பி த ஃபண்ட். மோர் த கேப், மோர் வில் பி த ஃபண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் லாஸ்ட் ஸ்டேட்டுக்கும் ஜிடிபி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரொம்ப நிறைய இருக்கும். விச் மீன்ஸ் அவங்கள்ட்ட பெருசா ஜிடிபிங்கிறது என்ன, டொமஸ்டிக் ப்ராடக்ட், அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒன்றும் பெருசா இல்ல. அப்ப ஸ்டேட் கையில காசே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்கள நம்ம தான் சப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்ப கேப் கூட இருக்கிற ஸ்டேட்டுக்கு என்ன போகும்? அதிகமான ஃபண்ட் போகும். அப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈவனான அமௌண்ட் போய் சேர்ற மாதிரி பிரிப்பாங்க. மோர் த கேப், மோர் வில் பி த ஃபண்ட். லெஸர் த கேப், லெஸ் வில் பி த ஃபண்ட். அதை பொறுத்து தான் வரும். அது என்னன்னு சொல்லுவோம்? ஜிஎஸ்டிபிக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து உள்ளது கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஒரு பக்கம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்த மாதிரி, இதுவும் முதல் 2 டேர்ம் தான், பாப்புலேஷன் டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. நேஷனல் ஜிடிபிக்கு அந்த ஸ்டேட் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது? இப்போ ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கும், குஜராத் இருக்கும், தமிழ்நாடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களே இன்சென்டிவைஸ் பண்ணணும்ல. இப்போ அதுக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு வர்றது கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. அதுக்கு எவ்வளோ டேர்ம் பெர்சன்டேஜ்? 10%. இது புதுசா கொண்டு வந்தது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது. நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், ஓல்டேஜ் பாப்புலேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஓல்டேஜ் பாப்புலேஷன்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. பென்ஷனு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அவங்களுக்கு நிறைய செலவு தான் ஆகும். அப்ப அதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்கணும். இப்போ எங்க ஊரில் நிறைய வயசானவங்க இருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணுங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்க ஏஜ் பாப்புலேஷனை கன்சிடர் பண்ணுங்க. யாருக்கு நிறைய இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யங் பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்டுக்கு கம்மியா கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ப்ரொடக்டிவ் ஏஜ். இது மாதிரி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இப்போ நான் நேஷனுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றோம், அப்போ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேஸ் பண்ணி, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் மொத்தமாக கூட்டினீங்கன்னா 100 வந்துடும். இப்போ இந்த எல்லா வெயிட்டேஜையும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிவால்வ் ஆகுது. புரியுதுங்களா? ஹாரிசான்டல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா எப்படி வருதுன்னு. திஸ் இஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். So let's come to this budget. சொன்ன இல்லையா, கர்த்தவியாஸ் இந்த வாட்டி தான் கொண்டு வந்தாங்க. 3 பேசிக் பிரின்சிபல் இருக்கு இதுல. சாரி, பெருசா காட்ட முடியல.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தவ்யா, செகண்ட், தேர்டு அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் growth. 3 கீ. ஒர்க்குங்கிற டேர்ம்ல தானே சொன்னோம் கர்த்தவ்யா அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் டு பி டன் என்னது? ஆக்சிலரேட் அண்ட் சஸ்டெயின் எக்கனாமிக் growth. இதை ஃபர்ஸ்ட் கோலா வச்சிருக்கோம். ரெண்டாவது, ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். மூணாவது, விஷன் ஆஃப் சப்கா சாத் சப்கா விகாஸ். சப்கா சாத் சப்கா விகாஸ். இதோட கண்டெஸ்டும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு என்ஷூர் எவ்ரி ஃபேமிலி, எவ்ரி கம்யூனிட்டி, எவ்ரி ரீஜியன் அண்ட் செக்டார் டு ஹாவ் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ், அம்யூனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றது. சப்கா சாத் சப்கா விகாஸ். இது 3 தான் கோர் ஐடியா. ஓவரால் விஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு இது 3 பாயிண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 3த்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் ஆரம்பிக்குது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். பேசிக்கா சில டேர்ம்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னது? டெபிசிட்னா என்ன? ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு பேர் டெபிசிட். கரெக்டான டேர்ம். நீங்க சொல்ற அர்த்தம் கரெக்ட். பற்றாக்குறை இல்லையா? வாட் இஸ் த கேப்? அதை தான் நம்ம இதுன்னு சொல்லுவோம் டெபிசிட் அப்படிங்கிறது. நீங்க சொல்ற மாதிரி உங்க எக்ஸ்பிளனேஷன் இஸ் 100% கரெக்ட். அதாவது உங்க இன்கமோட என்ன கரெக்டா கூட இருக்கு. 100 ரூபாய் வச்சுக்கிட்டு 120 ரூபாய் செலவு பண்ணோம்னா டெபிசிட் எவ்வளவு? 20 rupees. அதுதான் டெபிசிட்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ அதுல நிறைய டேர்ம் இருக்கு. பட்ஜெட் டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். முன்னாடி பார்த்தோம்ல, ரெசிப்ட்ஸ்னா வரவு, இன்னொரு பக்கம் செலவு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்னது? டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? பிஸ்கல் டெபிசிட்னா என்ன சொன்னோம்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங். ஏன் இந்த பாரோயிங்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்றோம்? பொதுவா பிஸ்கல் டெபிசிட்னு ஒண்ணு இருக்காது. உங்களுக்கு பட்ஜெட் போடுறாங்க இல்லையா? இந்த வருஷத்துக்கான பட்ஜெட், இது பட்ஜெட் எஸ்டிமேட் தான். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எது? 2026, 2027. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இதுல சொல்ல போறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கான நாங்க நினைக்கிற செலவு வந்து ஒரு 5 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுக்கோம். நாங்க இவ்வளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். வாட் இஸ் த ரெவென்யூ வி எக்ஸ்பெக்ட்? அதுவும் இருக்கு இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம், ரெவென்யூ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். த எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ இஸ் கால்குலேட் பண்ணிருப்போம்ல. இன்கம் டாக்ஸ் எவ்வளவு பண்ண முடியும்? டாக்ஸ் லேப் எல்லாம் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. அப்போ ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட்லாம் வச்சு எவ்வளவு வரும்? இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி எவ்வளவு இருக்கும்? என்ன ரேட்ல growth இருக்கு? இதெல்லாம் வச்சு எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும், எவ்வளவு ரெவென்யூ வரும், புக் ப்ராஃபிட் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ரஃபா லெட்ஸ் அஸ்யூம் தட் as 4 lakh crore. நமக்கு வர்றது எவ்வளவு? 4 lakh crore. ஆனா செலவு எவ்வளவு? 5 lakh crore. இப்போ இந்த டெபிசிட்ங்கிறது பிஸ்கல் டெபிசிட் என்னது? 1 lakh crore. பட் ஆக்சுவலா இந்த பிஸ்கல் டெபிசிட் இருக்குமா? 1 லட்சம் கோடி இல்லாம நீங்க எப்படி 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட முடியும்? செலவு இவ்வளவுன்னு நீங்க எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. அப்ப அடுத்த வருஷம் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம்? The total amount the government is going to spend is 5 lakh crore. எக்ஸ்பெண்டிச்சர் வர்றது எவ்வளவு வருது? இவ்வளவு வருதுன்னா நீங்க நியாயமா என்ன பண்ணிட்டு இருக்கணும்?
4 லட்சம் கோடிக்கு தானே பட்ஜெட் போட்டிருக்கணும். அப்ப அந்த 1 லட்சம் கோடி அது கையில இல்லாம நீங்க போட முடியாது. அப்ப இது வரும்போதே நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த 1 லட்சம் கோடிக்கான சோர்ஸ் என்னங்கிறதையும் சொல்லியிருப்போம். கடன் இவ்வளவு வாங்க போறோம், அசட்டை இவ்வளவு விற்க போறோம். இப்ப அதெல்லாம் சேர்த்து இப்ப அது மூலியமா எவ்வளவு காசு வருது அப்படிங்கிறது அதை தான் நம்ம பாரோயிங்ஸ்னு சொல்றோம். அப்ப கடனா எவ்வளவு வரப்போகுது இதுல? 1 லட்சம் கோடி உள்ள இருக்கதான் போகுது. சேர்த்துட்டா 5 லட்சம் கோடி. ஆக்சுவலா பிஸ்கல் டெபிசிட் இருக்காது. பட் அந்த டேர்மை எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இல்லையா? சோ அதுக்காக ஜஸ்ட் கொண்டு வர ஒரு டேர்ம் தான். இன்னொரு டேர்ம் இருக்குமே, பிரைமரி டெபிசிட். வாட் யூ மீன் பை தட்? வாட் யூ மீன் பை பிரைமரி டெபிசிட்? பிஸ்கல் டெபிசிட்டோட ரிஃபைன்மெண்ட் அது. பிரைமரி டெபிசிட்னா பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இப்ப இதுல பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு கண்டு வச்சீங்க? 1 lakh crore இருக்கு. இவ்வளவு பட்ஜெட்ல பற்றாக்குறை. இப்ப இதுல இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கால்குலேட் பண்றது. இந்த வருஷம் நாங்க இவ்வளவு செலவு பண்ண போறோம். என்னென்னலாம் செலவு பண்ணுவோம்? சேலரி கொடுக்கறதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் நடக்கும். இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒண்ணுதான் இதுக்கு முந்தின வருஷம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது. அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இதுல சேரும்ல. ஓகேவா? சோ அதனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பிரைமரியா, அதாவது அது எதுக்குன்னா, இந்த டேர்ம் கொண்டு வந்தது எப்படின்னா, பார்ட்டிஸ் மாறி மாறி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? டெபிசிட்டை கம்மியா காட்டணும். இவ்வளவு பற்றாக்குறை என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரைமரி டெபிசிட் இவ்வளவுதான். மீதி போன கவர்மெண்ட் வாங்கி வச்ச கடனை தான் நாங்க கட்டுறோம். அதுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? வட்டியாவே இவ்வளவு போகுது, இதெல்லாம் அவங்க வாங்கினது அப்படின்னு அவங்க தலையில காட்டுறதுக்காக ஒண்ணு. அப்படி கொண்டு வந்த ஒரு டேர்ம் தான். மற்றபடி ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஓகேவா? என்னது? ஆமா இருக்கும். அப்ப அதுல நம்ம அதை கேப்சர் பண்ணல. எக்ஸாக்டா அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வட்டியா மட்டும் எவ்வளவு கட்டுறீங்க, அதையும் கழிச்சுட்டா ஏன் பிஸ்கல் டெபிசிட் இவ்வளவுதான். என் எக்ஸ்பெண்டிச்சரே கம்மியாகும்ல. கட்டுறோம் தாங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல அது எல்லாமே சேர்ந்துதான் வந்திருக்கும். ஆனா இங்க நான் வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறேன்னு நான் கேப்சரே பண்ணல. கேப் எவ்வளவு இருக்குன்னு தான். இப்ப அந்த கேப் வர்றதுக்கு காரணம் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது தானே. ஓகேவா? அப்ப எக்ஸாக்டா எவ்வளவு வட்டி கட்டுறோங்கிறத கால்குலேட் பண்ணாதானே உங்களுக்கு அதை சொல்ல முடியும். ஓகேவா? அப்ப புதுசு, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நியாயமா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வட்டி கட்டுறது ஏன் உங்களோட ரெவன்யூல இருந்து கட்டக்கூடாது, கடன் வாங்கி தான் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லலாம். பட் இது எப்படின்னா, நான் வந்து நீங்க கடனே இல்லாம விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா இவ்வளவுதான் கடன் வாங்கியிருப்பேன். இப்போ நீங்க வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் நான் சேர்த்து கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. பேசிக்கா இது ஜஸ்ட் என்ன சொல்றது, பிளேம வந்து இன்னொருத்தர் தலையில வச்சுட்டு நான் கிடையாது, நான்லாம் ரொம்ப உத்தமம் தான்னு காட்டுறதுக்கான ஒரு இதுதான். ஓகேவா? அது சொல்றதெல்லாம் அது காட்டலாம், காட்டி என்ன போகுது. எனிவேஸ் ஏதோ நம்ம கடமைக்கு அதை பார்த்துட்டு போறோம். சரிங்களா? சோ இது ரெண்டும் ரொம்ப பேசிக்கான டேர்ம். இதுக்கப்புறம் இன்னொன்னு அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் யூ மீன் பை தட்? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல வரக்கூடிய ஒரு டேர்ம். கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க பொருள் விற்கிறது வாங்குறது இது ரெண்டும் தான் கணக்குல இருக்கும் இல்லையா? இப்ப இந்தியால இருந்து இப்ப ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வச்சுக்குவோம், ஒரே ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், சைனா. நம்ம சைனாவுக்கு எவ்வளவுக்கு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம்? ஒரு 1000 கோடி மதிப்புள்ள பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு சைனா எவ்வளவு பொருள் காசு தரணும்? 1000 கோடி இல்லையா? பதிலுக்கு நம்ம சைனால இருந்து எவ்வளவு இம்போர்ட் பண்ண, நம்மளும் வாங்குவோம்ல சைனாட்ட இருந்து.
இப்போ எவ்வளவுக்கு வாங்குறோம் அப்படின்னா, இப்போ 2000 கோடிக்கு அங்கேருந்து வாங்குறோம்னா நெட் என்ன இருக்கு? நம்ம தான் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கு. 1000 கோடி நம்ம தான் கொடுக்குற மாதிரி ஆயிருக்கு. அதை தான் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எதுக்கு கேப்சர் பண்ணுவாங்கன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது. நமக்கு நெகட்டிவ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இம்போர்ட் பண்றோம். நம்ம இம்போர்ட் நிறைய பண்றோம்னா நம்ம கண்ட்ரில ப்ரொடக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அல்லது நம்ம ப்ரொடியூஸ் பண்றது நமக்கே பிடிக்கலன்னு அர்த்தம். ஒன்னு குவாலிட்டி சரியில்லை, இன்னொன்னு குவான்டிட்டி இல்லை. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு கொண்டு வந்ததுதான். சரிங்களா? அது போக இதெல்லாம் தான் ஜெனரல் டேர்ம்ஸ். நான் அந்த ஸ்கீம்ஸ் அதுல என்னென்ன வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சில நம்பர்ஸ் சொல்றேன். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் லட்சம் கோடியா இருக்கும். தட் நம்பர்ஸ் ஆர் நாட் தட் இம்பார்ட்டன்ட். முதல்ல ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா? பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் 2026-27 நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்னா 53 lakh crore ரஃபா எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு 53 lakh. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 53 lakh. அதுல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6.6%. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 11.5% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸை கரெக்டா சொல்லாம. அப்ப நமக்கு எது ஜாஸ்தியா இருக்கு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கு. டேர்மை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரெவன்யூவா கேபிட்டலா? கேபிட்டல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே நமக்கு 10.2% வந்து நிக்குது. மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல 10% எதுல இருக்கு? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஓகே. ஸோ ரெசிப்ட்ஸ் நமக்கு வரவு. மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு சொன்னா 53,000 கோடி சொன்னேன் இல்லையா? சாரி, 53 lakh crore. டோட்டல் ரெசிப்ட்ஸ் எவ்வளவு வருது தெரியுமா? 36.5 lakhs. 53 lakhsங்கிறது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்ஸ் எவ்வளவு வருது? 36.5. அப்ப எவ்வளவு டெபிசிட் இருக்கு பாத்துக்கங்க. நம்ம சும்மா நம்பர்ஸ்க்கு இப்ப சின்னதா காமிச்சோம் உங்கள்கிட்ட. பட் ஆக்சுவல் என்ன அப்படிங்கறத எஸ் இது வந்து இன்கம். கவர்மெண்ட்டுக்கு ₹1 வந்துச்சுன்னா அதுல எது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்னொரு பக்கம் செலவு. ₹1 செலவு பண்ணா அதுல எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிறது. இப்ப ருப்பி கம்ஸ் ஃப்ரம் நமக்கு வர்ற ₹1 உள்ளதுலேயே அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் யாருக்கு கொடுக்குறா தெரியுதா? பாரோயிங்ஸ் 24 பைசா அதுல இருந்தா வருது. 24% ஆஃப் அவர் இன்கம் இஸ் ஃப்ரம் பாரோயிங்ஸ். கவர்மெண்ட்டுக்கு வர ₹1 ரெவன்யூனா அது ₹1 24 பைசா எதுல வருது? ஓகேவா? நம்பர்ஸ் தேவையில்லை. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எது மேல இருக்கு அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு டேர்ம் ஆகும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கணும், கொஸ்டின்ஸ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னா கடன் வந்து மிச்சத்தை பாக்குறதுக்கு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பத்தாததுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? கடன் வாங்குறோம் அப்படின்னா இல்ல. எவ்வளவு போகுதுங்க? ஒரு அப்படியே கிட்டத்தட்ட கால்வாசி கடன்ல தான் நிக்குது. சரி, அடுத்த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எது? இன்கம் டாக்ஸ் 21%. அதாவது 20 பைசான்னு வச்சுக்கலாம், ரவுண்ட் பண்ணா. 21 பைசே எதுல இருந்து வருது? இன்கம் டாக்ஸ். இதெல்லாம் ₹1 கணக்குக்கு வச்சுக்கிறேன். இல்ல நம்ம ₹100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ₹100 கவர்மெண்ட்டுக்கு வர்றதுல ₹24 பாரோயிங்ஸ், ₹21
இன்கம் டேக்ஸ். இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா this is the first time after a long history income tax is higher than corporation tax. இதுக்கு அடுத்த டேர்ம் எங்க போகுது? கார்பரேஷன் டாக்ஸ் which is 18% ஆர் கார்பரேட் டாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்பரேட் டாக்ஸ்னா என்ன? அது பெரிய கம்பெனிக்கு இருக்கிற இன்கம் டாக்ஸ், அவ்வளவுதான். இண்டிவிஜுவலுக்கு எப்படி இன்கம் டாக்ஸோ கம்பெனிஸ்க்கு போடுறத கார்பரேட் டாக்ஸ். இப்போ ஒவ்வொரு கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு சேலரின்னு கொடுக்குறோம். கம்பெனிக்கும் ஒரு ப்ராஃபிட் வருது இல்ல, ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை கம்பெனி என்ன பண்ணும்? டாக்ஸா கட்டணும். சார் வீடியோ தெரியல சார். சொல்லுங்க சார் வீடியோ தெரியல சார். உங்களுக்கு என்ன தெரியல? உங்க வீடியோ சார். வீடியோ தெரியலையா? ஓகே. ஏன்னா இப்போ கார்பரேட் டாக்ஸ் பொதுவாக 30% இருக்கும். போன வருஷம் அதை குறைச்சிட்டாங்க, 22% குறைச்சிட்டாங்க. ஒரு கம்பெனி 1000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்குதுன்னா 300 கோடி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போயிடும். 30% இருந்துச்சு. இன்கம் டாக்ஸ் உங்களுக்கு அந்த லெவல்ல இருக்காது. அப் டு 6 lakhs டாக்ஸ் கிடையாது. இப்போ 6 to 15 லட்சம் வரைக்கும் ஒரு ஸ்லாப், 15 to 30 ஒரு ஸ்லாப். ஆனுவல் இன்கம் அப்படி தானே டாக்ஸ் போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கே நீங்க 6 லட்சம் தான் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸே இருக்காது, ஜீரோ டாக்ஸ், டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல இருக்கும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? இப்போ அது அந்த ஸ்லாப் ஹையர் த இன்கம் ஹையர் வில் பி யுவர் டாக்ஸ் இல்லையா? அப்ப கம்மியா டாக்ஸ் சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மி. அதுதானே இது. இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொபோர்ஷனல் ஆர் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரொபோர்ஷனேட்னு வருமா இல்ல ப்ராக்ரஸிவ்னு வருமா? ப்ராக்ரஸிவ் டாக்ஸிங் சிஸ்டம். 3 டைப் ஆஃப் டாக்ஸ் சிஸ்டம் இருக்கு: ப்ராக்ரஸிவ், ரெக்ரெசிவ், ப்ரொபோர்ஷனேட். ப்ரொபோர்ஷனேட்னா பிக்ஸ்டு. 10% டாக்ஸ்னா நீ எவ்வளவு வேணா சம்பளம் வாங்கிக்க. 2000 ரூபாய் வாங்கினா 10%, 200 ரூபாய் டாக்ஸ் கட்டு. 2 லட்சம் ரூபாய் வாங்கினா 10%, அதே 10% தான். நீங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 20,000 கட்டிருங்க, அவ்வளவுதான். பிக்ஸ்டா 10% சேஞ்சே இல்லை. அதை என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொபோர்ஷனேட்னு சொல்லுவோம். நம்மளது எப்படி இருக்கு? கம்மியா வாங்குறவங்கள விட்டுறோம், கூட போக அதிகமாகுது. சம்பளம் அதிகமானா டாக்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. அதை ப்ராக்ரஸிவ்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கம்மியா சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட ரொம்ப இருக்காது. ஸோ அவங்கள ரொம்ப டாக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அது வச்சிருப்போம். இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். we follow that. இன்னொரு டைப் ரெக்ரெசிவ். கம்மியா சம்பளம் வாங்கினா நிறைய டாக்ஸ், நிறைய சம்பளம் வாங்கினா கம்மி டாக்ஸ். அது ரெக்ரெசிவ் சிஸ்டம். ஓகே, 3 டைப் இருக்கு. இது மாதிரி இப்போ ஃபாலோ பண்ற கண்ட்ரி. இப்போ யூஎஸ்லாம் த ஹையர் யுவர் சேலரி இஸ் லெஸர் வில் பி யுவர் டாக்ஸ், அப்படிதான் இருக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாக்ஸை வந்து 30% 22% குறைச்சிட்டோம், கார்பரேட் டாக்ஸை. அதனால ஃபர்ஸ்ட் டைமா கான்ட்ரிபியூஷன்ல எது கூட போயிருக்கு? இன்கம் டாக்ஸ். எப்பவுமே டாப்ல யார் இருப்பான்னா எதர் பாரோயிங்ஸ் இருக்கும் அல்லது கார்பரேட் டாக்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா யார் மேல வந்திருக்குது? இன்கம் டாக்ஸ். 3வது பொசிஷனை ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிச்சு.
15%. 100 rupeesல 15 rupees ஜிஎஸ்டி அண்ட் அதர் திங்ஸ்ல வருது. மீதி எல்லாம் சின்னதுதான். நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ் வெறும் 2% தான் வருது. 100 ரூபாயில 2 ரூபா தான் நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ். வாட் யூ மீன் பை நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ்? இப்போ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி பெனாலிட்டி, இந்த மாதிரி இது இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எந்த கடனும் இல்லாம வரக்கூடிய வருவாய். அதுல இருந்து எவ்வளவுதான் வருது? 2%. ஓகேங்களா? நான் டாக்ஸ் ரெவன்யூ ஒரு 10% வருது. டாக்ஸ் இல்லாம மற்ற ரெவன்யூஸ், கஸ்டம்ஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ், இது ரெண்டும் சேர்த்தா ஒரு 10%. எக்ஸைஸ் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டினா என்னங்க? மேனுஃபேக்சரிங் டாக்ஸ், ப்ரொடக்ஷன் டாக்ஸ்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சர் பண்றதுக்கு போடுற டாக்ஸ் அது எக்ஸைஸ். கஸ்டம்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வருது இல்லையா? நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு பெருசா பண்ண மாட்டோம், பட் இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வர்றது ஒரு 4%. இதுதான். ஓகேவா? மொதல் 3 என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளோ அப்படிங்கிறதோட இப்போ ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யார் இருக்கா? பாரோயிங்ஸ், ரெண்டாவது இன்கம் டேக்ஸ், அதுக்கப்புறம் தான் கார்பரேஷன் டேக்ஸ். இப்போ எங்க போகுது அதிகபட்ச ஷேர்? எங்க போகுது? விஐடி எடுத்துட்டு தானே நம்ம இது போட்டோம், ஜிஎஸ்டி. நம்ம ஜிடிபி தானே பாக்குறோம். இப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் இல்லையா? ஸ்டேட்டு கிட்ட தான் வேட் வரும். ஆனாலும் நம்ம இப்ப அதை பார்க்க தேவையில்லை. இதுல வராது, வேட்டு கிடையாது. ஓகேவா? இப்ப எங்க போகுது அதிகபட்ச செலவு? நம்ம அதிகமா பண்றது டெவல்யூஷன் டு த ஸ்டேட். இப்போ இந்த ஹாரிசான்டல் வெர்டிகல் டெவல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? வெர்டிகல் டெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் சொன்னதுல, வெர்டிகல் டெவல்யூஷன்ல ஸ்டேட்டுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 41%. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 13th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இட் வாஸ் அரௌண்ட் சம் 35% இருந்துச்சு, 32 இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அதை 42வா மாத்திருப்பாங்க. 10% இன்க்ரீஸ் பண்ணி 42வா குறைச்சிருப்பாங்க. சாரி, இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரை வந்து ஸ்டேட் இல்லாம யூனியன் டெரிட்டரியா மாத்திருப்பாங்களா இல்லையா? யூனியன் டெரிட்டரியா மாத்தினப்ப 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டேட் தான் இல்ல, அப்ப டெவல்யூஷனை கம்மி பண்ணிக்கலான்னு 42வா 41ஆ குறைக்கும். இது 15th ஃபினான்ஸ் கமிஷன் நினைக்கிறேன். அப்புறம் இதை அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க, எந்த சேஞ்சும் ப்ரப்போஸ் பண்ணல, அதே 41%. அப்ப 100 ரூபாய் வருதுன்னா 41 ரூபாய் யாருக்கு போயிடும்? ஸ்டேட்டுக்கு போயிடும். மீதி வந்து சென்டருக்கு அப்படிங்கிற கணக்குல. அப்ப செலவு பண்றதுல மேஜர் 1 ரூபாயில அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் எங்க போகுது? ஸ்டேட்டுக்கு போகுது. ஏன்னா அது ஸ்டேட் சென்டரோட டைரக்ட் ஸ்பெண்டிங்ல வரும். சென்டரே நேரா செலவுக்கு அதுல வந்துடும். அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் 20. 100 ரூபாயில 22 ரூபாய் ஸ்டேட்டுக்கு கொடுத்தா 20 ரூபாய் எங்க போகுது? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், நம்ம வாங்கின கடனுக்கு. இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா 100 ரூபாயில 24 ரூபாய் நமக்கு கடன்ல தான் வருது. அப்ப செலவுல 20 ரூபாய் எங்க போகுது? அப்ப நெட் 4 ரூபாய் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்படித்தானே? 24 ரூபாய் வாங்கி 20 ரூபாய் வட்டி கட்டிடுறோம். ஓகேவா? இது ரெண்டு மேஜர்னா. மூணாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் 17 ரூபாய். தட் இஸ் 17% கோஸ் டு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு ரெண்டா பிரிச்சிருப்போம் இல்லையா? சென்ட்ரல் செக்டார்னா இட் வில் பி 100% ஃபண்டிங் ஃப்ரம் சென்டர். அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான 100% ஃபண்ட்ஸும் யாருக்கிட்ட இருந்து வரும்? எஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா இட் வில் பி a joint venture between சென்டர் ஸ்டேட். ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நிறைய கேஸ்ல அது ஒவ்வொரு ஸ்கீமை பொறுத்து மாறும். சில இடத்துல 50-50 இருக்கும். சென்டரோட கான்ட்ரிபியூஷன் 50, இவங்களது 50. சில இதுல 60-40 இருக்கும், 75-25 இருக்கும்.
ஸோ இது மாதிரி ரேஷியோ மாறும். ஓகே, மெஜாரிட்டி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90-10 இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரெவன்யூ இருக்காது. நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டேட்டு, பெருசா ரெவன்யூ இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் குறைச்சிருப்பாங்க. 10% அவங்க கான்ட்ரிபியூஷன், மீதி 90% சென்டர். அதுக்கெல்லாம் பண்ணணுங்கிறதுனால தான் இவங்க ஒரு 60%, அதாவது 58% அவங்களே வச்சுக்கிறாங்க. 41-59 அப்படித்தானே பிரியுது ரெவன்யூ, அப்படிதான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ருப்பி வாட் வி கெட் இஸ் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் டு. எப்படி வருது, எப்படி போகுது, ஷேர். நம்பர்ஸ் தேவையில்ல, ஆர்டர் தேவை. ஓகேவா? ஸோ பட்ஜெட்ல இதுதான். சிக்ஸ் பில்லர்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. சஸ்டைனிங் எக்கனாமிக் growth, கர்த்தவியா 1லேயே அதுதான் இருந்துச்சு. ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் growth, பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்னன்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங், பிஸ்கல் மேட்டர்ஸ். பற்றாக்குறையை என்னென்ன பண்ண போறோம்? எதுக்கு இதை சொல்றோம்னா, இப்ப இதை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்ல அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். இப்ப ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்? நம்ம வாழ்க்கை எவ்வளவு சுலபமா இருக்கு, மக்கள் வாழ்றது சுலபமா இருக்கணும். இங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாம வாழ்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கவர்மெண்ட் செய்யும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டாக்ஸை குறைக்கிறாங்க. இம்போர்ட்டட் குட்ஸுக்கு, முக்கியமான சில குட்ஸுக்கெல்லாம் 20% இருக்கிற டாக்ஸை இப்போ ஃபிளாட்டா 10% ஆகிறாங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட்லாம் இப்போ முன்னாடி கிடைச்சதோட இப்போ சீப்பா கிடைக்கும் இல்லையா? இப்போ போன வருஷம் வரைக்கும் 20% டாக்ஸா இருந்தது, இப்போ 10%. அப்போ இன்னும் விலை கம்மியாகும், நிறைய பேர் அந்த பொருள் வாங்கலாம். காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இப்போ சில இடத்துல எங்கெங்க தேவையோ அங்கே டாக்ஸை கட் பண்ணியிருக்காங்க. அது சஸ்டைனிங் எக்கனாமிக் growth அப்படின்னு வரும்போது, எக்கனாமிக் growth அப்படியே கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா growthக்கு நிறைய ப்ரொடக்ஷன் தேவை. ப்ரொடியூஸ் பண்ணணும்னா டிமாண்ட் இருக்கணும். அதுக்கு எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸை குறைக்கலாம் ஒன்று. இன்னொன்று, நம்ம ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளே செய்யறது இல்லை. அதுக்கு சில ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ரா மெட்டீரியலுக்கான டாக்ஸை குறைப்பாங்க, இம்போர்ட் டாக்ஸ். ஏன்னா ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் செஞ்சு அதை என்ன பண்றோம்? எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் டாக்ஸ் வச்சிங்கன்னா கூட இருந்துச்சுன்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்டோட டாக்ஸும் மீன்ஸ் ரேட்டு கூட போயிடும். எக்ஸ்போர்ட் பண்றப்ப அதுக்கு பெருசா காம்படிட்டிவ்னஸ் இருக்காது. அதனால என்ன பண்றோம்? ரா மெட்டீரியலுக்கு நான் டாக்ஸை குறைக்கிறோம். ஓகே, குட்டி குட்டி பிசினஸ் மேன் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இப்போ பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயே இருக்கும். சிம்பிளா அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லா நாங்கள் கொரியர் அனுப்புறோம். இந்த ப்ராடக்ட் ஏபிசி மால்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு போன வருஷம்லாம் ஃபுல்லா வாங்குறாங்களோ வீட்டுக்கு வீடு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாவே வராதுங்கிற ரேஞ்சுக்கு அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம ஊர்ல இருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்ல இப்போ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லணும்னா, இப்போ முருங்கா லீவ்ஸ், முருங்கை இலை, முருங்கை பவுடரு, இதுன்னு அதுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. அது நம்ம ஊர்ல விளையிற வருது. ஓகேவா? அதுக்கு யூஎஸ்ல செம்ம டிமாண்ட் உங்களுக்கு. அந்த மாதிரி மக்கானா, இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் சின்ன லெவல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடைச்சிக்கிட்டு இருந்த நிறைய சலுகைகள் இப்போ இந்த வாட்டி அது இட் வில் பி ஃப்ரம் என்ன சொல்றது, குட்டி குட்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் கிடைக்கும். டாக்ஸ் எக்ஸம்ஷன் முதல்ல வந்து அதை எப்படி சீலிங் லிமிட் பண்ணியிருந்தாங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்க அது மாதிரி பண்ண முடியும் வருஷத்துக்கு. இப்போ அதை தாண்டி உங்களுக்கு அந்த வேல்யூ ஏதாவது வருது அப்படின்னா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஃபாரின் மணி உள்ள வருதுன்னா ட்ராக் பண்ணிடுவாங்க, எங்கேருந்து எப்படி வருது, எந்த சேனல்ல அமைச்சிருக்காங்க, இப்போ இன்கம் எவ்வளவு போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட் ஹோம் மினிஸ்ட்ரி பிடிச்சிருவாங்க அதெல்லாம் ஈஸியா.
இப்போ 10 லட்ச ரூபாக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த கேப்பை எடுத்துட்டாங்க. ஸோ தட் இப்போ இவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும்? 10 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு இருந்ததை இன்னும் கொஞ்சம் கூட ஆக்கிட்டாங்க. எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கு சில இதுக்கெல்லாம் 2000 கோடி கேப் இருந்தது, இப்போ 5000 crores ஆக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட்ஸ் நம்ம ஊர்ல டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். சீ பிளேன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இப்போ ப்ரொமோட் பண்றோம். சீ பிளேன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல்ல லேண்ட் பண்ணும், ரன்வே தேவை கிடையாது. இப்போ ரன்வேல எப்படி ஏர்கிராஃப்ட் பண்ணுதோ அதே மாதிரி கடல்ல வாட்டர் பாடியில லேண்ட் பண்ணி வாட்டர் பாடியில அதை டேக் ஆஃப் பண்ணும். அது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இல்லை இம்போர்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் டாக்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களோட எக்கனாமிக் குரோத்தை பூஸ்ட் பண்றதுக்காக எதெல்லாம் பண்ணா உங்க எக்கனாமி வளருமோ இப்போ அந்த செக்டாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்கோம், டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இந்த 6த்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்கீம்ஸா இருக்கும். நான் இப்போ ஸ்கீம் பேர் சொல்லாம ரஃபா எதுக்கு இருக்கு அப்படின்னு உள்ள இதெல்லாம் பின்னாடி வரும் உள்ள. ஓகே, ஸோ இது போக வேர் த மணி கோஸ் டு, எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம பட்ஜெட்ல அதிக எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு பண்றோம்? டாப் பொசிஷன்ல இருக்கிறது யாரு? டிஃபென்ஸ். டிரான்ஸ்போர்ட்டை நம்ம டாப்னு சொல்ல முடியாது, டிஃபென்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடுத்து டிஃபென்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? எவ்வளவு? 5,94,585 கோடி. ஆல்மோஸ்ட் 6 லட்சம் கோடி எங்க போகுது? டிஃபென்ஸுக்கு. ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதுவும் 6 லட்சம் கோடி, 5,98,000. ஒரு 4,000 கோடி தான் டிஃபரன்ஸ். ஏன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை சேர்க்கல அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறது தனியா ஒண்ணு, ஒரே மினிஸ்ட்ரியா இருக்கும். ஆனா டிரான்ஸ்போர்ட் அப்படி கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் தனியா வந்துடும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் தனியா வந்துடும், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தனியா போயிடும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தனியா இருக்கு. இது 4த்தையும் பிரிச்சு போட்டீங்கன்னா ஒண்ணுமே, 4த்துக்கும் சேர்த்தே இவ்வளவுதான் வருது. ஆனா டிஃபென்ஸ் மட்டும் இப்ப அந்த மினிஸ்ட்ரிக்குன்னு தனித்தனி கான்ட்ரிபியூஷனா நீங்க பார்க்கும்போது இது ஒரு அமௌண்ட்டாவே இருக்காது. 1.5 லட்சத்துக்கு வந்துருமா? இப்ப 4ஆ பிரிங்க, அதை 4ஆ கூட கிடையாது. இது போக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்லாண்டு வாட்டர்வேஸ் இருக்கு, அது தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரிஞ்சிரும். பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரிக்கு 1 லட்சம் கோடின்னு நிற்கும் அது. வேற டிஃபென்ஸ் ஸ்ட்ரைட் அவே தட் இஸ் இந்த டாப் ஆஃப் த டேபிள். கடந்த சில வருஷங்களாவே அதுதான் டாப்ல இருக்கு. சிப்ரி ரேங்கிங் படி இந்தியா வந்து டாப் 3 பொசிஷன்ல இருக்கு கன்சிஸ்டன்டா. இதுல அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் டிஃபென்ஸ், டிஃபென்ஸ்ல அதிகமா செலவு பண்ற கண்ட்ரீஸ்ல டாப் 3ல நம்மளும் இருக்கோம் பட்ஜெட்ல. ஓகேவா? ஸோ ஓவராலா மொத்தமா டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்தா ஓகே, ஹையஸ்ட் அமௌண்ட் கோஸ் டு டிரான்ஸ்போர்ட் செக்டார். அப்படின்னா வெறும் டிரான்ஸ்போர்ட் செக்டார்னு கொடுக்கும்போது தட் கம்பைன்ஸ் ஆல் த அதர், லைக் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துக்குது. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தா அது தப்பு. ஓகேங்களா? எந்த செக்டாருக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அதுக்கு அடுத்து முக்கியமா கொடுக்கறது ரூரல் டெவலப்மெண்ட், வில்லேஜ் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் குரோத்தை மீன் பண்றது. இதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ல எதுக்கு அதிகமா செலவு பண்றதுன்னு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இன்க்ளூசிவ் குரோத்துங்கிற டேர்ம்ல ஒரு கொஸ்டின் கேட்டா இதை நீங்க எக்ஸாம்பிளாகவும் சொல்லலாம். கவர்மெண்ட் இன்க்ளூசிவ் குரோத்துக்கு தான் ஒர்க் பண்ணுதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? பட்ஜெட்ல எவ்வளவு அலோவ் பண்ணிருக்காங்க? டிஃபென்ஸுக்கு அடுத்து ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் எங்க வருது? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. இதை ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணலாமா? இதோட பவர்ஃபுல்லா நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. டைரக்டா பட்ஜெட்ல இருந்து வருது. பட்ஜெட்டரி ஸ்பெண்டிங்ல இவ்வளவு அலாட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஹோம் அஃபேர்ஸ், அக்ரிகல்ச்சர், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வருது. ஓகேங்களா? நார்த் ஈஸ்டுக்கு தான் உள்ளதுலேயே கம்மியா நிக்குது. நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 6,800 கோடி, 6,800 crores வருது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு ஒரு 22,000 crores. சயின்ஸுக்கு பாருங்க, இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு முக்கியம், நம்பர்ஸ் தேவையில்லை. மொத்தமா சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே
55,000 crore தான் செலவு பண்றோம். ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாக்கு இல்ல, ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுவும் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட். R&Dல நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்றோம் இப்போ? ஹவு கேன் வி கம்பீட் வித் த குளோப்? அதர் டெவலப்டு நேஷன்ஸோட நம்ம சயின்டிபிக் இதுல இது அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா R&Dக்கு நிறைய செலவு பண்ணும். ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா இந்தியா மேல உள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னது? R&Dக்கு நம்ம செலவு பண்றது இல்லை அப்படிங்கிறது தான். ரைட்? ஸோ இதெல்லாம் அதுக்குள்ள வரும். ஹெல்த்துக்கு என்ன பண்றோம், எஜுகேஷனுக்கு என்ன பண்றோம், ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்ஸ். யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஓகே, ரஃப் ஃபிகர்ஸ் ஞாபகத்தில் இருந்தா போதும். பட் இங்கே டாப் 5 ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டாப் 5 ஆர்டர்ல. இந்த டாப் 5 ஆர்டர்னு வரும்போது டிரான்ஸ்போர்ட் அதில் எடுத்துருங்க. அடுத்த 5 வச்சுக்கோங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஓவராலா டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்தா மட்டும் அப்போ டாப் 6 நீங்க வச்சு யாராருக்கு எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஜென்ரலா இதை வச்சு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இதை வச்சு கேட்கலாம். அதர் தேன் தட், இப்ப இந்த 6 பில்லர் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்றோங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சரிங், சஸ்டைனிங் எக்கனாமிக் growth சொன்னாங்கல்ல. இதுக்கு முன்னாடி 6 பில்லர்ஸ்ல அது கொடுத்துருந்தோம். அதுக்கு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 250ல இருந்து 300 ஸ்கீம்ஸ் இருக்கும் ஆக்டிவா. ஓகேங்களா? நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு போட்டு எந்தெந்த மினிஸ்ட்ரி கீழே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு PDF போடுவாங்க. மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்கீம் வரும். 300ங்கிறத விட இப்ப இதுல எங்கெங்கெல்லாம் எதுக்கு அலாட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். இந்த பட்ஜெட்ல என்னென்ன வந்திருக்கு? ஓகே, இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுங்க. செமிகண்டக்டர் மிஷன், பயோஃபார்மா, இந்த சக்தின்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சும்மா வைக்க மாட்டாங்களே, சுருக்கி சக்தின்னு இருக்கு. SHAKTILக்கெல்லாம் அது ஒரு பெருசா 2 முழத்துக்கு போகும். ஒன்று பயோஃபார்மாக்கு ஒன்று இருக்கு, அது என்னன்னு பாருங்க. ஓகே, கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், ஸ்கீம் டு ரிவைவ். இது ஏன் இப்படி சொதப்பி இருக்குன்னு தெரியல. ஸ்கீம் டு ரிவைவ் 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். லெகசினா ரொம்ப காலமா இருக்கிறது, இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரொம்ப பழைய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். ஓகேவா? ஒரு சில ஏரியா தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம் காலங்காலமா. இப்ப ஆட்டோமொபைல் அப்படின்னா பஞ்சாப் தான். முதல்ல லூதியானால இருந்தா நிறைய வண்டி வரும். இப்ப மும்பைக்கு மாறிடுச்சு. மும்பை, பூனே எல்லாம் இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு. இப்ப லெதர்னா கான்பூர் சொல்றோம் இல்லையா? கான்பூர் இஸ் நோன் ஃபார் லெதர், சில்க். குஜராத், பயோஃபார்மானா மும்பை, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலாம் முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸா இருக்கும். அது மாதிரி they have identified 200 legacy industrial clusters and they are planning to revive that. இப்போ இதெல்லாம் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸோ இப்போ இந்த ஏரியாலாம் 3 dedicated chemical parks enhancing domestic production. மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம கெமிக்கல் பார்க்ஸ்னு வரும்போது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல. ஓகேவா? பட் ஜெனரிக் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான API, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், we are importing from China. அதை கம்மி பண்ணுங்கிறதுக்காக இது. ஸ்கீம் ஃபார் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ரிசர்ச், மைனிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். இது ஒரு பக்கம். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ஏன்னா இட் இஸ் டாமினேட்டட் பை சைனா. இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம சைனாவுக்கு டிபெண்டா இருக்கோமோ, இப்போ இந்த இதோட ஓவரால் ரஃப் ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுல இருக்க அத்தனையுமே நம்ம சைனாட்டின் தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். அந்த இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைச்சி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு இதை நம்ம ரஃபா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணிருக்கு. இது ரிலேட்டடா பட்ஜெட்ல இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சும்மா சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்கீமை நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு. பட் இந்த ஸ்கீம் ஆல்ரெடி ஆப்ரேஷன்ல இருக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க பாத்துக்கணும். ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு நான் அந்த ஸ்கீம் எல்லாம் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் டாபிக் சொல்லும்போது இந்த ஸ்கீம் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி எதுக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஸ்கீமுக்கு வர மாதிரி
இதையும் பார்த்துக்க. ஓகே, பட்ஜெட்ல இருக்கிற எல்லா ஸ்கீமையும் தனியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் ஆகும். மொத்தமாக ஒரு 6-7 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். யாரும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஈஸ் ஆஃப் லிவிங்காக மேனுஃபேக்சரிங்க்கு இந்த இதுக்கு 10% இது குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஃபாரினர்ஸ் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து இன்கம் வந்துச்சுன்னா அதுக்கும் 5 வருஷத்துக்கு டாக்ஸ் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ இங்க சம்பாதிக்கிறாங்கன்னா இங்கேயே இருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு பணம் அனுப்புவாங்க. இப்போ நம்ம ரெமிட்டன்சஸ் வெளிநாட்டுலேருந்து வர காசுல கவர்மெண்ட் சில பர்சன்டேஜ் எடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நாம ஏன் வந்து வெளிநாட்டுலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு அதை பண்றது இல்லை அப்படின்னா, நிறைய பேரை இங்கே வந்து ஒர்க் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஆப்வியஸ்லி அங்கேருந்து இங்கே யாரும் ப்ளூ காலர் ஜாபுக்கு வரப்போறது இல்லை. இந்தியாவில் வந்து கேப் ஓட்டுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக வரேன்லாம் இங்கே யாரும் வரப்போறது இல்லை. ஃபாரினர்ஸ் இங்கே வராங்கன்னா ஹை எண்ட் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஸோ தட் வில் லீட் டு மோர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மோர் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னு வரும். ஸோ தட் மே லீட் டு என்ன சொல்றது, செட்டிங் அப் ஆஃப் மோர் கார்பரேட் கம்பெனிஸ் இன்சைட் ஹியர். வேற கம்பெனிஸ் வெளில இருக்கக்கூடிய முக்கியமான சில ஹைடெக் கம்பெனிஸ் வந்து இங்கே செட்டப் பண்றதுக்கான ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த மாதிரி டாக்ஸ் பிரேக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த லெதர் செக்டார், டெக்ஸ்டைல் செக்டாருக்கெல்லாம் டியூட்டி ஃப்ரீ, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுக்கு. ஓகே, நிறைய ரோடப்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ட்ரெட்ஸ்னு ஒன்று இருக்கும், TREDS. இந்த குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் ஈஸியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கு பெரிய கம்பெனிஸ்க்கு பண்றாங்க. ட்ரெட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா, அந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்துக்கோங்க, பர்பஸ் என்ன, எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், PLI. ஓகேங்களா, அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் நிறைய இது இருக்கு. டெக்ஸ்டைலு, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டரு, நிறைய மிஷினுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அது கொடுக்குறாங்க, காமனா அப்ளை ஆகக்கூடியது. ஸோ இதெல்லாம் நிறைய டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொடுத்தது. MSME இதுவும் எப்பவுமே ஃபோக்கஸ் செக்டார்லயே இருக்கும். MSME நம்ம பெரிய வால்யூம்ல இருக்கிற பிக் கம்பெனிஸ்ங்கிறத தாண்டி சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் வில் பி ஆல்வேஸ் ஹை ஃபார் MSMEs. ஏன்? செல்ஃப் சஃபிஷியன்சி. ஓகே, பிரைமரி எய்ம் என்னன்னா MSMEs தான் லேபர் இன்டென்சிவா இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு கொக்கோ கோலா கம்பெனி வச்சுக்கோம், பெரிய கம்பெனி தான், இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றதுக்கு அவங்க இங்க ஒரு பிளான்ட் போடுறான்னா எல்லாம் ஆட்டோமேஷன்ல தான் இருக்கும். மேனுவல் லேபர்லாம் பெருசா அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனா குட்டி குட்டி MSMEs ஆட்டோமேஷனுக்கு போக மாட்டாங்க, தேல் எம்ப்ளாய் மோர். இப்போ கியா கம்பெனி இங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. கியா ஆந்திரால 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 4000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? 1 கோடி ரூபா வச்சுக்கலாமா? அப்படி 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஒரு MSME, ஒரு குட்டி சாதாரணமா, இப்போ 1 கோடி சாதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டாங்க, அங்கேயே 3 பேரை வேலைக்கு வந்துருவாங்க. Forget about the income, எவ்வளவு கிடைக்குது என்ன இதுங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட். பட் இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். யூ நீட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டட். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கணக்கு தான் இல்லையா? ஒரு குட்டி என்ன சொல்றது, இந்த MSME செக்டார்ல அப்படின்னு வரும்போது இப்போ 2.5 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றவங்க சிம்பிளா. இப்போ அவங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கம்பெனிலே அவங்களால 10 பேர் 15 பேரை வேலைக்கு வைக்க முடியும். பட் அதுக்கான காஸ்டே 1 கோடி ரூபா தான். ஒரு பெரிய கம்பெனி ஆட்டோமேட்டடா வந்து 1 கோடி ரூபாய்க்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தான் அவங்களால என்ன பண்ண முடியும், எம்ப்ளாய் பண்ண முடியும். ஆனா இவங்க அதே 1 கோடியில 15ல இருந்து 30 பேர் டிபெண்டிங் ஆன் த இண்டஸ்ட்ரி பண்ண முடியும். அப்போ விச் கிரியேட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட். அதனாலதான் எப்பவுமே MSME will be in the focus area of government. And also we are trying to boost manufacturing. Manufacturing sector contribution to GDP நம்ம எவ்வளவு மாத்தணும்னு ட்ரை பண்றோம். 25% நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
சரிங்களா? 25% வரணும் அப்படின்னா ப்ரெசென்ட்ல 25லாம் இல்லை, 15, 16 சம்திங்ல இருக்கு. இன்னொரு 10% நம்ம மேல வரணும். அப்ப டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தணும். அப்ப அவங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈக்விட்டி சப்போர்ட், டெடிகேட்டட் 10,000 crores எஸ்எம்இ growth fund, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் அவங்களோட வளர்ச்சிக்கு மட்டும் ஒரு growth fund 10,000 crores. டு செட்டப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட், அது ஒரு 2,000 கோடி தனியா. எம்எஸ்எம்இக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். ட்ரெட்ஸ் ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, லிக்விடிட்டி சப்போர்ட். ஓகே, mandate TREDS as a transactions settlement platform for all purchases from MSME by CPSEs. அதாவது இந்த ட்ரெட் ஸ்கீம் ஒன்றும் கிடையாது. குட்டி குட்டி கம்பெனிஸ் இந்த எம்எஸ்எம்இ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு குட்டி ப்ராடக்ட் செஞ்சு கொடுப்பாங்க. கரெக்டா? இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரர் இருக்காங்கன்னா கார் மொத்தத்தையும் அவங்களே செய்ய மாட்டாங்க, டயர் ஒரு இடத்துல வாங்கிப்பாங்க. டயர் கம்பெனி தனியாக தானே இருக்கு, குட்இயர், அப்போலோ, சியட், எம்ஆர்எஃப். அது என்ன ஏதாவது கார் கம்பெனி ஓன் பண்ணுதா? அப்பெல்லாம் கிடையாது. ரைட். இப்போ அது ஒரு இவங்களுக்கு ஒரு சப்ளையரா இருப்பாங்க. அப்போ குட்டி காம்பனன்ட் வைப்பர், அது தனியா ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும். விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ், கண்ணாடி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தனியா கம்பெனி இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. இவங்க எல்லாம் குட்டி சப்ளையர்ஸா இருப்பாங்க, ஏதாவது ஒரு காம்பனன்ட் சப்ளை பண்ற மாதிரி. அப்படி பண்றப்ப இந்த செட்டில்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது உடனே பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். அது ப்ராடக்டை கொடுத்த உடனே காசு கொடுத்துடணும் அப்படின்லாம் இருக்காது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இட் வில் டேக் டைம். கார்பரேட்ஸ்ல அது பிரச்சனை இருக்காது. இவங்கள்ட்ட இருந்து நமக்கு இவ்வளவு காசு வரணும், இருக்கட்டும் 2,000 கோடி அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் குட்டி கம்பெனிலாம் ஒரு பாத்தீங்கன்னா அவங்களாம் லட்சங்கள்ல டிரான்சாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் பெண்டிங்லேயே நின்றுகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ப்ரொடக்ஷன் அவங்களால பண்ண முடியாது. அது 2லேருந்து 3 நாளுக்குள்ள செட்டில் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, கரெக்ட்ஸை மட்டும் சொல்லிட்டேன். அது என்னன்னு பார்த்துக்க. ஓகே. அண்ட் கவர்மெண்ட் சைடில் ப்ரொஃபஷனல் சப்போர்ட், ட்ரைனிங் சென்டர்ஸ், Tier 2, Tier 3 சிட்டிஸில் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. சிட்கோ அப்படின்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? சிட்கோன்னு ஒன்று இருக்கும். வேற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்னொன்று இருக்குங்க, சிட்கோன்னு ஒன்று இருக்கு. சிப்காட், எஸ், சிப்காட் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும். போர்டு இதுன்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 14-15 சிப்காட் இருக்கு. பெரிய பிளாட் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஹுண்டாய் சிப்காட்ல தான் இருக்கு. அதான், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு. இது ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவ். இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுமேங்கிறதுக்காக ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸை நம்ம இங்கே சொல்றது இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இங்க இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றதுக்கு, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு பண்ற ஆக்டிவிட்டி இது. பட் எஸ், ஓவரால் கண்ட்ரி வைட் அதை செய்யறதுக்கு வாட் த சென்டர் இஸ் டூயிங், அதுதான். சர்வீஸ் செக்டார், சர்வீஸ் செக்டாருக்கு என்னென்னலாம் பண்றோம்? அடுத்தது விக்ஷித் பாரத், எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ். சர்வீஸ் செக்டாருக்கு. ஹெல்த்துக்கு என்ன பண்றோம்? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் புது ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வரணும். மீன்ஸ் இட் இஸ் நாட் டாக்டர்ஸ், அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா 10 சப்ளிமெண்டரி செக்டார் கொண்டு வரும். இப்போ டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம இப்போ இந்த பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குல்ல. ஆயுஷ்ல ஹோமியோ, சித்தா, இந்த பிராக்டிஷனர்ஸ் இது இருக்கிற மாதிரி புதுசா 10 டிவிஷன் கொண்டு வராங்க. ஃபுல் ஃபிளெஜ்டு டாக்டர்ஸ் இல்லாம ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எஸ் அந்த நியூட்ரிஷனிஸ்ட் இந்த மாதிரி கோர்சஸ் இன்னொரு 10 இது கொண்டு வராங்க. அடுத்த வருஷத்துல ஒரு 2 லட்சம் ப்ரொஃபஷனல்ஸ் கிரியேட் பண்ணணும் வருஷம் அப்படிங்கிறத டார்கெட் ஆச்சு. எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி இருக்கும். ஓகே. கேர் சிஸ்டம், கேர் கிவர்ஸ், 1.5 லட்சம் ட்ரெயின்டு கேர் கிவர்ஸ், மெடிக்கல் டூரிசத்தை ப்ரொமோட் பண்றது. தட் இஸ் ஒன் பிக்கஸ்ட் ரெவன்யூ ஃபார் த கண்ட்ரி. அப்போ இந்த மெடிக்கல் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி ரொம்ப முக்கியமா மெடிக்கல் வேல்யூ டூரிசம்
அதை என்கரேஜ் பண்ற மாதிரி 5 முக்கியமான ஹப். மெடிக்கல் கேபிட்டல், மெடிக்கல் டூரிஸ்டோட கேபிட்டல் இந்தியாவில் இது சென்னை. இப்போ இது மாதிரி இன்னொரு 5 ஹப் கிரியேட் பண்ணும். அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆயுஷ்க்கு பாருங்க, எய்ம்ஸ் மாதிரி இந்தியா ஃபுல்லா 3 ஹாஸ்பிட்டல் விச் இஸ் டெடிகேட்டட் டு ஆயுஷ், இந்தியாஸ் ட்ரெடிஷனல் மெடிசன். ஓகே, அது இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு. ஆரஞ்ச் எக்கானமி விச் மீன்ஸ் லேபரட்டரி ஃபார் இந்த குட்டி குட்டி ப்ராடக்ட் இன்னோவேஷன் இந்த இதுக்கெல்லாம் பண்றதுக்கு. ஓகேங்களா. அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், ஸ்போர்ட்ஸுக்கு கேலோ இந்தியா மிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேலோ இந்தியா மிஷன், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் தனியா இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்ல தனியா பண்றதுக்கு. ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி they will be having என்ன சொல்றது, ஒவ்வொன்றுத்துலையும் இம்பார்ட்டண்டா எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி டூரிசம்க்கு சொன்னோமோ அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் 5 ஹப், 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்ஸ். ஓகே, ஸோ தட் அந்த ஏரியா எஜுகேஷனுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வருது. எஜுகேஷன் ஹப் மாதிரி, மெடிக்கல் ஹப் மாதிரி எஜுகேஷன் ஹப் ப்ரொவைட் பண்றதுக்கு பட்ஜெட் அலாட் பண்றோம். கரெக்டா தெரில, கேள்விப்பட்ட முறைக்கும் அதுல ஒரு எஜுகேஷன் ஹப் கோவாவாம். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, வேற ஊரே கிடைக்காம. கோவா தப்பா சொல்ல, கோவா ஆல்ரெடி ஃபேமஸா தான் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா மீட் பண்ணுச்சுன்னா அது எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியல, அந்த டவுட்ல. ஓகே, மீதி எல்லாம் இப்போ டூரிசம் ப்ரமோட் பண்றோம் ஆஸ் யூஷுவல். டாக்ஸ் ரிஃபார்ம் இதுல ஒன்றும் கிடையாது, என்னென்ன டாக்ஸ் ஸ்லாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இது இத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க, 2% ஏற்றிருக்காங்க. தட் யூ ஹாவ் டு ரீட். ஓகே, ஐம் நாட் கோயிங் இன் டீடைல் வித் த நம்பர்ஸ். ஃபினான்சியல் செக்டார், பேங்கிங்கை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுக்காக கொண்டு வர்றது இது. ஓகே, ஏன்னா ஃபினான்சியல் செக்டார் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் ஸ்டேபிளா இருக்க முடியும் எக்கனாமி. ஓகே, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் நாட் டொமஸ்டிக் கிரைட்டீரியா, இட் இன்வால்வ்ஸ் த என்டையர் வேர்ல்டு. இப்போ நம்ம ஊர்ல பெட்ரோல் விலையும் கேஸ் விலை, பாதி பேருக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு இல்லை, நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். 100 crore பாண்ட் இஷ்யூவன்ஸ், முனிசிபல் பாண்டு. முனிசிபல் பாண்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த பாண்ட் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? பாண்டுன்னா என்ன? கடன் பத்திரம் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி பேங்க்ல டைரக்டா கடன் வாங்காம என்ன பண்ணும்? பப்ளிக்டேருந்து வாங்கும். செபி அதை ரெகுலேட் பண்ணும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா? பண்ணுவாங்க சில பேர். டாட்டாவோட ஷேர் வாங்கி வச்சிருக்கோம், ரிலையன்ஸோட ஷேர் வாங்கி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானும் ரிலையன்ஸோட பங்குதாரர். அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனரா நானும் இருக்கேன், பார்ட்னர். ஆனா என்ன, அம்பானிக்கு கிடைக்கிற ஷேர் வேறையா இருக்கும், எனக்கு கிடைக்கிற ஷேர் வேறையா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அதானி கிரீன் எனர்ஜி இருக்கு, ஒரு ஷேர் பிரைஸ் 915 ரூபான்னா, நான் 1000 ரூபா போட்டு ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஓகே, இந்த 1000 ரூபாயிலேருந்து அது ஒரு 1100 ரூபாயா ஏறுது. கம்பெனி நல்லா வளர்ந்துச்சுன்னா ஷேர் பிரைஸ் ஏறும், அப்ரிஷியேட் ஆகும். எனக்கு ப்ராஃபிட் 100 ரூபா வரும். ஏன்னா நான் எத்தனை ஷேர் வச்சிருக்கேன்? 1. ஓகேவா? அவர் ஒரு 5 லட்சம் ஷேர் வச்சிருப்பாரு. அதுதான் டிஃபரன்ஸ். ஹூ ஹோல்ட்ஸ் கிரேட்டர் கண்ட்ரோல்? அப்படிதானே இருக்கும். மேஜர் ஷேர் ஓனர்கிட்ட தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கேபிட்டலுக்கு தானே இது வெளியில விடுவாங்க. ஹவு இட் ஒர்க்ஸ்ங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதே விஷயத்த இப்ப இவங்க இந்த பாண்ட் ரிலீஸ் பண்றது எதுக்காக? அவங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு தானே பண்றாங்க. அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணணும்னா தே நீட் டு இன்வெஸ்ட் மோர். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்காம பப்ளிக்டேருந்து வாங்கிக்கிறது. குரோத் இருந்துச்சுன்னா சேர்ந்து அவங்களும் வளர்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி மாத்தி விடுறது.
இதே இது பாண்டுங்கிறது ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். எப்படி இதை கம்பெனி செய்தோ அதை முனிசிபாலிட்டியும் செய்யலாம். அதை தான் முனிசிபல் பாண்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? இது எல்லா முனிசிபாலிட்டிஸ்க்கும் இல்ல, பட் சில இதுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மும்பைல கொடுத்துருக்காங்க, பூனேல கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சில முனிசிபல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற முனிசிபாலிட்டிஸ்லாம் இதை முனிசிபல் பாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா சிட்டியை டெவலப் பண்றதுக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ சென்னை கார்பரேஷன் இருக்கு, இப்போ அவங்களும் பாண்ட் ஃப்ளோட் பண்ணலாம். 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பாண்டு. அந்த 100 கோடிக்கு பாண்டுன்னா அது 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபான்னு நிறைய மார்க்கெட்ல விடுவாங்க. யார் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் ரேட்ல 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க 90 லட்சம் கொடுத்துட்டு 90,000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா பாண்ட் வாங்கிக்கலாம். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பாண்டை கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, விச் இஸ் ப்ராஃபிட் ஃபார் யூ. 10,000 ரூபாய் உங்களுக்கு. அப்படிதான் பாண்ட் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இப்போ அந்த 1 லட்சம் இது மாதிரி இப்போ சப்ஸ்கிரைப் பண்றதை வச்சு கார்பரேஷன் என்ன பண்ணிக்குவோம், சென்னை கார்பரேஷன் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு காசு வந்துருது இல்ல. ஸோ தட் தே டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதுக்குள்ளதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஏன் எல்லா முனிசிபாலிட்டிக்கும் இதை கொடுக்கறது இல்லை அப்படின்னா, யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்றாங்க இதை பாக்குறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அப்படி யார பெர்மிட் பண்றாங்களோ இப்போ அவங்கெல்லாம் இப்ப ஃபண்ட் ரைசிங் ஈஸி ஆகுது இல்ல. இப்போ இது எதுக்கு பண்றோம்னா கவர்மெண்டோட ப்ரெஷர் கம்மியாகும். எல்லாமே நீங்க பட்ஜெட்டரி அலோகேஷன்ல போகக்கூடாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த மாதிரி இப்போ 1000 கோடிக்கு நீங்க பாண்டு ஒரு இது சப்ஸ்கிரைப் பண்ற அளவுக்கு இப்போ பெருசா ஒரு யாராவது கொடுக்குறாங்கன்னா அதுல இன்சென்டிவா 100 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அந்த டெவலப்மெண்ட் 1000 கோடியும் யார் பண்ணிருக்கணும், கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். இப்ப 1000 கோடி வெளியில இருந்து வந்துருச்சு, கவர்மெண்ட் ஒரு 100 கோடி 1100 கோடியா கிடைச்சிச்சு. டெவலப்மெண்ட்டும் ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டுக்கு செலவும் எவ்வளவு ஆயிடுச்சு, 900 கோடி மிச்சம். அப்படித்தானே? இல்லாட்டி முதல்ல 1000 கோடி அவங்க கொடுத்துருக்கணும். இப்ப போனஸா ஒரு 100 கோடி மட்டும் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபினான்சியல் செக்டாரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா இவங்க யூஸ்ஃபுல்லா வேற ஏதாவது செக்டார் எங்க ரொம்ப நீட் இருக்கு, எங்க மற்ற பிரைவேட் வராத இடத்துல கவர்மெண்ட் தான் செலவு பண்ணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வேற யாரும் வரமாட்டாங்க. சில சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் இட் வில் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீ. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ அந்த இடத்துல அவங்க இன்னும் அதிகமாக செலவு பண்ணலாம். அதுக்காக கொண்டு வருது இதெல்லாம். ஃபார்மர்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் எப்பவுமே இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டாரை எப்பயுமே கவர்மெண்ட் கை விட்டுறாது. ஏன்? பிராங்கான ரீசன் அது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா ஓகேவா? அதுதான் பேக் போன் ஆஃப் த எக்கானமி. மேஜர் எம்ப்ளாயர், டபுளிங் ஃபார்மர் இன்கம். நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா ஆன்சர் சொல்ல தெரியும். பிராங்கா அப்படி சொன்னீங்கன்னா கஷ்டம், தப்பு. ஸோ அப்போ அதுக்கு எந்தெந்த ஸ்கீம்லாம் இருக்கு, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபிஷரிஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல் ஹஸ்பண்டரிக்கு என்ன பண்ணியிருக்கோம், கோல்டு ஸ்டோரேஜ் இதுக்கு என்ன ஸ்கீம்ஸ், இந்த இதெல்லாம் ஹைலைட்ஸ்ல இருக்கும். இதுலயும் ஸ்கீம் நேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட், எதுக்கு எவ்வளோ என்னென்ன ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை அந்த ஸ்கீம்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, டார்கெட் ஏரியா என்ன, யாருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இந்த பட்ஜெட்ல நிறைய ஒரு 6 புல்லட் ட்ரெயின் புது ரூட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சென்னை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா ரயில்வேஸ்ல. ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட்னு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. பெருசா ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட். புதுசா 20 நேஷனல் வாட்டர்வே வருது. அதுல ஒண்ணு ஒடிசாலன்னு நினைக்கிறேன். மொத்தமா நேஷனல் வாட்டர்வே 1, நேஷனல் வாட்டர்வே 2 அப்படின்னு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 111 வாட்டர்வே அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. பட் எஃபெக்டிவா ஒர்க் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னா 6 வாட்டர்வேல தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டாப் 6 வாட்டர்வேல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாண்டிச்சேரி டு காக்கிநாடா இருக்கு, பக்கிங்கம் கேனல். அதுல பாதி இடத்துல தண்ணியே இல்லாம எல்லா இடத்துலயும் மூடி இருக்கும். இப்போ அதெல்லாம் அவங்க நோண்டி இங்க இருந்து அதை ஒரு வாட்டர் வேவா மாத்தணும். அது நேஷனல் வாட்டர்வே. சும்மா பொழுது போகாம அவங்க நோண்டிட்டு இல்ல. சரியா? அதுல வந்து கப்பல் போக்குவரத்து நடத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில அதை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு 4 வாட்டர்வே எஃபெக்டிவா ஃபங்க்ஷனலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கால ஷாதியா தூப்ரி, அதெல்லாம் வந்து அலகாபாத் ஹால்டியா, இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு, ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனல். 3-4 வாட்டர்வே. ஒரு 2 இது அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அது போக புதுசா 20 வாட்டர்வே, 1 தான் நேம் பண்ணிருக்காங்க. அடிஷனலா இன்னொரு 20 வாட்டர்வேஸ் கொண்டு வரணும், இன்லாண்ட் வாட்டர்வே. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒடிசால ஏதோ 2 ரிவருக்கு 2 ஏரியாவை கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட பேர் மட்டும்தான் நேம் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அது எங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சீ பிளேன், இது நான் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு. சீ பிளேன் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இந்தியாவுக்குள்ளேயே சீ பிளேன் மேனுஃபேக்சர் பண்ணணும் பண்றீங்கன்னா, ஃபண்ட் கேப் இருந்துச்சுன்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னு உங்களுக்கு ஃபண்டிங்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, புருவோதயான ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? அது எங்க அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார். அது நியூஸ்ல நிறைய இருந்துச்சு. என்டையர் ஈஸ்ட் கோஸ்ட்ல. வெஸ்ட் கோஸ்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும், வெஸ்டர்ன் காட் சைட்ல. அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொண்டு வராங்க, பாத்துக்கங்க. அர்பனைசேஷனுக்கு அந்த 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் ரூட் சும்மா சிம்பிளா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப டைரக்டான ஃபேக்ட்ஸ் தான். அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி அதிகப்படுத்தணும். ஆப்வியஸ்லி அது ஒரு கிளீன் அண்ட் சேஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம நம்புறோம். அதனால இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, அந்த காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு அதுக்கான டாக்ஸையும் குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்க வாசித்துட்டு போற மாதிரியான நியூஸா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பீப்புள் சென்ட்ரிக். விமனுக்கு ஷீன்னு தனியா ஒரு ஸ்கீமே இருக்கு. ஷீ ஸ்கீம்ஸ்னே தனியா ஒண்ணு எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற மாதிரி தனியா செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர், அதுதான் ஷீ. விமன் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்றதுக்கு பட்ஜெட் ஹஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அண்ட் டிசேபிள்டு பர்சனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அலிம்கோன்னு ஒன்று இருக்கு, ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. அதுதான் அலிம்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்சென்டிவைஸ் பண்றதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க. R&D பூஸ்ட் பண்றதுக்கு பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்கீம்ஸ் தான். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் டாக்ஸை குறைச்சிருப்போம், எங்கெங்கெல்லாம் குறைச்சிருக்கோம்னு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆப்வியஸ்லி நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல டாக்ஸை குறைச்சிங்கன்னா தட் வில் ப்ரமோட் மோர் பிஸ்னஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 16th ஃபினான்ஸ் கமிஷன் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சோம். 41% அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? போன ஃபினான்ஸ் கமிஷன் 41% டெவல்யூஷன் சொல்லியிருந்தாங்க, அதே 41%ல இவங்களும் நிறுத்திட்டாங்க. We have seen what is horizontal devolution, vertical devolution, இந்த விஷயம்லாம். ஓகே, fiscal consolidation டார்கெட்ஸ் கொடுத்திருந்தாங்க. We have to look into that. ஓகேவா? இப்போ இந்த வாட்டி பிசிக்கல் கன்சாலிடேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்ட் 4%, 3% ஆஃப் ஜிடிபி அப்படி கொடுப்பாங்க இல்லையா? அந்த டேர்ம் எடுத்துட்டு இப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, ஜிடிபியில டெப்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இப்போ எவ்வளவு இருக்குன்னா we have around 55%. The target is to reach 50 by 2030. இந்த வருஷம் அதை 54 ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட் சொல்லிருக்கு. பிசிக்கல் கன்சால்டேஷன், பட்ஜெட் கேப் அதை குறைக்கணும், கடனை குறைக்கிறதுக்கு. ஓகேவா? டார்கெட்ஸ் என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப இந்த வருஷத்துக்கு 55ல இருக்கு கம்பேர்ட் டு 56. போன வருஷம் 56ல இருந்துச்சு, நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், 1% குறைச்சிருக்கோம்.
ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி ஆர் எய்மிங் டு ரீச் 50 by 2030. ஸோ விச் மீன்ஸ் நம்ம கடனை குறைக்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 4.4% ஆஃப் ஜிடிபி இருக்கு போன வருஷம். இப்போ அதை 4.3 குறைச்சிருக்கோம். 0.1% அதுவும் குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரெக்கரிங்கா இருந்துகிட்டே இருக்கும், அதனால ப்ரொடக்டிவ் அதுவும் கிரியேட் ஆகாது, அசட்டும் கிரியேட் ஆகாது இல்லையா? அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் குறைச்சிருக்கோம். விச் மீன்ஸ் ரெவென்யூ டெபிசிட் உங்களுக்கு கம்மியாகுது. இந்த ட்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. பிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கு, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்கு, பிரைமரி டெபிசிட் எவ்வளோ இருக்கு, எஃபெக்டிவ், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஓகேவா? இப்போ இதுல நம்பர்ஸ் என்னங்கிறதுலாம் நமக்கு வராது. பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் 6.5, 4.3 அப்படின்னா பிஸ்கல் டெபிசிட் கன்சிஸ்டண்டா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு 2022 இருந்து 2026. நீங்க பார்க்க வேண்டியது நம்பர்ஸ் கிடையாது, இது கன்சிஸ்டண்டா குறைஞ்சிருக்கு. பிஸ்கல் டெபிசிட் எங்கேயுமே ஏறல. 6.5க்கு அப்புறம் 5 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு, அடுத்தது 5.5க்கு வந்திருக்கு, 4.4 இருந்திருக்கு, இப்போ 4.3. அப்ப கன்சிஸ்டண்டா குறையுது கடந்த 4 வருஷமா. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, பிவைக்கு எடுத்து பாருங்க இல்லையா? பிஸ்கல் டெபிசிட் ஹாஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி டிக்ரீசிங் ஃபார் த பாஸ்ட் 5 years. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த கிராஃபை அப்சர்வ் பண்ணணும். எது ஏறி ஏறி இறங்கி இருக்கு, இப்ப ரெவென்யூ டெபிசிட் பாருங்க, இது அவ்வளவு கன்சிஸ்டண்டா இல்ல, லைட்டா ஏறி இருக்கு ரெவென்யூ டெபிசிட். பிரைமரி டெபிசிட்டும் கன்சிஸ்டண்டா குறைஞ்சிருக்கு, எஃபெக்டிவ் ரெவென்யூ டெபிசிட்டும் கன்சிஸ்டண்டா குறைஞ்சிருக்கு. என்ன சேஞ்ச் இருக்கு? இப்போ இந்த கேப்பை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சு, ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா நம்பர்ஸ்ல கேட்க மாட்டாங்க, எப்பவுமே நம்பர்ஸ்ல கேட்க மாட்டாங்க. தட் டசன்ட் மீன் த ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபேக்டை இவங்க வேற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு டிஎன்பிசியில எக்ஸாக்டா வருஷம் 1921, 1922, 1923 இப்படி நம்பர்ஸ்ல கேட்டுருவாங்க. இவங்க அதே விஷயத்த, அதே ஃபேக்ட் தான். இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு போட்டு 4 இது ஃபேக்டா கேட்காம யூபிஎஸ்சி என்ன பண்ணும், வருஷத்தை எப்பயாவது யூபிஎஸ்சி கேட்டிருக்கா? அப்படி கேட்காது, அதை மேட்ச்ல போட்டுருவாங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர், அது மட்டும் ஃபேக்ட் தெரியாம எழுத முடியுமா? நேரா நான் கேட்க மாட்டேன், என் பாலிசியா நான் ஃபேக்ட் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி விளையாடுவாங்க. இதுக்கு அப்படி நேராவே கேட்டு போயிடலாங்கிற மாதிரி இருக்கும் சில ஈவெண்ட் கேட்கறது. ஓகே, ஸோ ஃபேக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் டைப்ல தான் வரும், பார்த்துக்கங்க. இது நம்ம பார்த்துட்டோம். இந்த கிராஃப் கேபிட்டல் ரெசிப்ட், ரெவென்யூ ரெசிப்ட், இது எல்லாமே ட்ரெண்ட்ஸ். ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா, குறைஞ்சிருக்கா, பிளாட்டா இருக்கா, அப்படியே மெயின்டைன் ஆகுதா, கன்சிஸ்டண்டா இறங்குது, கன்சிஸ்டண்டா ஏறுது, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் இந்த கிராஃப் எல்லாம் பார்க்கணும். இட் ஹாஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி டிக்ரீசிங், கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங், இந்தியன் ஜிடிபி ஹாஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி க்ரோயிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த கிராஃப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்டுக்கான டிரான்ஸ்ஃபர் அதே ஸ்டேட்மெண்ட் தான். பட்ஜெட்ல ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர், டோட்டல் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் 18 லட்சம் கோடியிலேருந்து 26 லட்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ 18, 20, 22, 23, 26. அப்ப இது கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். ஸ்டேட்டுக்கான ஷேர் கன்சிஸ்டண்டா அதிகமாயிட்டு போகுது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எது எது இறங்கி ஏறுது. நெட் ரெவென்யூ, இப்போ ரெவென்யூலாம் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்டா இல்லை. நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் பாருங்களேன், இறங்கி ஏறி இருக்கு. ஓகேவா? தென் நான் டாக்ஸ் ரெவென்யூ ஏறி இறங்கி இருக்கு. சென்ட்ரல்ஸ் நெட் டாக்ஸ் ரெவென்யூ கன்சிஸ்டண்டா ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. டாக்ஸ் ரெவென்யூ கன்சிஸ்டண்டா ஏறுது, நான் டாக்ஸ் ரெவென்யூ குறைஞ்சி ஏறுது, சாரி ஏறி குறைஞ்சிருக்கு. நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது? கிராஃபோட வேலையே இதுதான். ஓகேங்களா? நீங்க பட்ஜெட்டோட ஆக்சுவல் டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் நம்பர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஃபிகர்ஸ்ல. இத்தனை லட்சம் கோடி, போன வருஷம் இத்தனை லட்சம் கோடியா இருந்துச்சு, இப்ப இப்படி ஆயிருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த பிக்சரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தேவையில்ல, ட்ரெண்ட் தேவை. இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பட்ஜெட்ல வெறும் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். ஃபேக்டை எப்படி படிக்கணுங்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஏரியா சர்வே. இல்ல சர்வேல முடிஞ்சா இல்ல ஆட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து இல்ல, அதுதான் ரொம்ப பெருசா இருக்கும். பட் அகைன் தட் பிகம்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பட்ஜெட். இதுல வெறும் நம்பர்ஸா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாசித்தது எல்லாத்தையும் அங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி வைஸ் தனித்தனியா எதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத ரொம்ப டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு போர் அடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை டு மேக் இட் பிரசன்டபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறேன். ஒன் டே டைம், அதுக்குள்ள என்னால என்ன செய்ய முடியுமோ செய்வோம். We'll meet back on Thursday for economic survey. ஓகேங்களா? பட்ஜெட் 2 hours முடிஞ்சிருச்சு. அது அப்படி முடியும்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? பெருசு எவ்வளவு 900 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமா சர்வே 900 pages வரும். அதை என்னால அதுக்குள்ள நிறுத்த முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இது ரெண்டுத்துல இருக்கிறது தான் டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ஸ்கீம்ஸாகவும் இதாகவும் நீங்க எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. சர்வேல சந்திப்போம்.